ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியில வந்திருக்கிறீங்கப்பா. உங்க வார்த்தை வெளிப்படட்டும், உங்க பிரசன்னம் வெளிப்படட்டும். அடிமையை கழுதையாக மாத்திரம் பலிபீடத்தில் தரை மட்டும் தாழ்த்தி தருகிறேன். நீர் அடிமையை மறைத்து வெளிப்படும். ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவின் மூலம் கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு. நம்ம ஆண்டவர் யார்னா வாக்குத்தத்தங்களின் தேவன். வார்த்தையை அனுப்பி அப்படியே ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. சிலர் வாக்குத்தத்தங்களை கொச்சைகளா பேசுறாங்க. அது என்ன வாக்குத்தத்தம்? கிளி ஜோசியமா? அப்படி இல்லை, அது நம்ம நம்பிக்கை. ஏசப்பா சொல்றார்ல, எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறியா? நம்ம இந்த மாதம் இந்த வார்த்தை எனக்கானது என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்க போகிறார். பிப்ரவரி மாதத்துக்கு மட்டுமல்ல, இந்த நாள் தொடங்கி இந்த வார்த்தையின்படி எங்கள் ஆயுள் முடியும் வரை, என் தேவாதி தேவன் மத்திய ஆயத்தில் வரும் வரை அவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் மேய்ப்பனாய் இருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் 23 ஒருவர் அப்படியே அழகாய் கருத்தாய் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அழகான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை இயற்றினவர் தாவீது. தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பன். அவர் எக்காலத்திலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு துதியின் வீரர். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன் தெய்வத்தை தன்னை போலவே ஒரு மேய்ப்பனுக்கு ஈடாக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. ஆமென். ஆனா வெளிப்பாடா எழுதியிருக்காரு, தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காரு. தேவ பிள்ளையே, இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க ஜபங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம். நீங்க இன்னைக்கு என் கணவரை மாற்றும், என் வீட்டுக்குள்ள என் பிள்ளைக்கு விடுதலை வேணும், எனக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனைகள்ல எண்ணினவைகளை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம். அப்படியானால் இனி சம்பவிக்க போக வேண்டியவைகள் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன தெரியுமா? இனி நிறைவேறப்பட வேண்டியவை. இங்க அழகாக இந்த சங்கீதக்காரராகிய தாவீது தன் தேவாதி தேவனை ஒரு மெய்ப்பனை போல அடிக்கோளிட்டு காட்டியிருக்கிறார். சொல்ல போனா இயேசு கிறிஸ்து மேசியாவை இவர் நல்ல மெய்ப்பனாக காட்டியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். எப்படி இப்படி சொல்ல முடியும்? லூக்கா 24 அதிகாரம் 44 வசனம். லூக்கா 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும், நல்ல கவனிக்கணும், சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அப்படின்னா நல்ல கவனிங்க, ஆகமங்கள் அப்படின்னா பழைய ஏற்பாடுகள்ல சில இடங்கள்ல சங்கீதங்கள்ல எழுதப்பட்டவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்தே எழுதி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை நம்பி. பிரபு கிதியோனால அற்புதம் செய்ய முடியாது. இந்த கல்லாலான கட்டடத்துக்குள்ள வந்தோடனே அற்புதம் நடக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு கட்டுகளுக்குள் இருந்து விடுதலை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இந்த 23ஆம் சங்கீதம் என்னை குறித்து தான் சொல்லுகிறது என்று இந்த லூக்காவிலே அவர் சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்
யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். இயேசு சீஷர்களுக்கு இவ்விதமாய் பரிசுத்த வேத வசனத்தில் சொல்றாரு, மக்களே நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அக்கா, அம்மா, அண்ணா, ஐயா, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்துக்கு யாரும் இல்ல நினைக்காதீங்க. கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறாராம். அவர் கெட்ட மேய்ப்பர் அல்ல, நல்ல மேய்ப்பர். நம்ம மேய்ப்பன் சும்மா மேய்ப்பன் அல்ல, ஜீவனையே கொடுத்தவர், ஆடுகளின் குரலை கேட்கிறவர். இன்னைக்கு உங்க பரிதவிப்பு, உங்க அங்கலாய்ப்பு, உங்க குரல், ஆமேன், உங்க பரிதாபமான நிலைமையை மேய்ப்பன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய போகிறார். அப்படியே இந்த உலகத்துல மட்டும்தான் கேட்க போறாரா? ஆட்டோட மேய்ப்பனுக்கு வேலை எங்கெல்லாம் இருக்கு? 1 பேதுரு 5:4. 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படுத்தும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மேய்ப்பன் பூலோகத்துல மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல மட்டும் இல்ல, பிப்ரவரி மாதம் மட்டும் மேய்ப்பனா இருக்க போறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, மகிமையுள்ள கிரீடத்தை பரலோகத்துல உங்க தலையில வைக்கிற வர உங்களுக்கு ஒரு மேய்ப்பனாவே இருப்பார். சாதாரணமான கிரீடம் இல்ல, வாடாத கிரீடம், மகிமையான கிரீடம். இந்த பூமியில நல்ல படிப்புக்கும் பட்டத்துக்கும் வேலைக்கும் உயர்வுக்கும் கொடுக்கப்படுகிற மனிதர்களாலான கிரீடம் அல்ல, மெய்ப்பனால், நல்ல மெய்ப்பனால், உங்களுக்காக ஜீவனை தந்த மெய்ப்பனால் உங்களுக்கு கிரீடம் வைக்கும் வர ஒரு மெய்ப்பனாய் இருப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மெய்ப்பன் இந்த மாசம் உங்களை அழகா நடத்த போறார். கவலையப்படாதீங்க. இந்த மெய்ப்பன் எப்படிலாம் இந்த மாசம் உங்களை நடத்த போறார், எப்படிலாம் நீ வரும் காலம் நடத்த போறார். 7 பாயிண்ட் இருக்கு, ஆனா நான் அவ்வளவு நேரம் எடுக்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. சிலது முடிஞ்சிருச்சுன்னா கட் பண்ணிடுவோம், தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். முதல் தலைப்பு, இயேசு நம் மெய்ப்பராய் இருக்கும் போது பாதுகாப்பில் தாழ்ச்சி அடைவது இல்லை. வேதம் இன்னைக்கு சொல்லுது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. அப்படின்னா அர்த்தம், எனக்கு குறைவே இருக்காது. கர்த்தர் மெய்ப்பரா இருக்காரு, எனக்கு தாழ்ச்சி கிடையாது. கர்த்தர் எனக்கு இருக்காரு, எனக்கு பிரச்சனை வராது. இன்னைக்கு பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், தேவைக்குள்ள இருக்கலாம், நெருக்கத்துக்குள்ள இருக்கலாம், போராட்டத்துக்குள்ள இருக்கலாம், சட்ட சிக்கலுக்குள்ள இருக்கலாம், முடிச்சு போட்ட பின்னலுக்குள்ள மாட்டின மாதிரி உங்க வாழ்க்கை மாட்டி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மெய்ப்பரா இருக்காரு, குறைவு வராது. கர்த்தர் மெய்ப்பனா இருக்காரு, மரணம் வராது. கர்த்தர் மெய்ப்பரா இருக்காரு, அதனால வறுமை வராது. இனி நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க. உங்களுக்கு தாழ்ச்சி இல்ல, உங்களுக்கு உயர்வு. அதனால இன்னைக்கு தலைப்பு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமீன். என்ன வரப்போகுது? நிறைவு. அப்ப ஃபர்ஸ்ட், கர்த்தர் மெய்ப்பரா இருக்கும் போது பாதுகாப்புல குறைவு வராது. ஆமேன் சொல்லுங்களேன். ஐயோ அதை அடிச்சுட்டு போயிருமோ, இது கொன்னு போட்டுருமோ, இது பீறி போட்டுருமோ, இந்த மரணம், இந்த வாத, இந்த மந்திரம், இந்த பிசாசு, இந்த சத்துரு என்ன வாழ விட மாட்டாங்களோ, பிள்ளைய வாழ விட மாட்டாங்களோ, நீ பயப்படுறல்ல. கர்த்தர் சொல்ற, அவர் மெய்ப்பனா இருக்கும் போது உனக்கு பாதுகாப்பில் தாழ்ச்சி வருவதில்லை. நம்பர் 2, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கும் போது இளைப்பாறுதலில் குறைவு வராது. இளைப்பாறுதுன்னா, இவ்வளவு நாள் வாழ்க்கை அக்கபோரா இருக்கு, எதுலையுமே ஒரு 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 சமாதானமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இனி உங்களை அப்படி பீஸ்ஃபுல்லாக நடத்த போறாருன்னு அர்த்தம். 3வது, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கும்போது ஆத்துமாவில் குறைவு வராது. 4வது, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கும்போது வழி நடத்துறதுல, நீங்க நடந்து போற பாதையில் குறைவு வராது. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கும்போது நமக்கு துணையா இருக்கிறதுல குறைவு வராது. இன்னைக்கு நம்ம கூட யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்தாலும் நல்லவங்களானே தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் மெய்ப்பரா இருக்கும்போது துணையை குறிச்சுலாம் நீ கவலைப்படவே கூடாது, நான் உனக்கு துணையாக இருப்பேன். அடுத்தது, இயேசு மெய்ப்பரா இருக்கும்போது ஒரு கனம், ஒரு மகிமை, அதில் குறைவு வருவதில்லை. இயேசு மெய்ப்பரா இருக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்து பயப்படாத குறைவே இருக்காது. நம்பர் 1, கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது பாதுகாப்பில் தாழ்ச்சி இல்லை. ஆமேன் சொல்லுங்க. சங்கீதம் 23:1 எல்லாரும் படிங்கள, பைபிள் கொண்டு வந்து எல்லாரும் படிக்கணும். நான் படிப்பேன், என் முன்னாடி படிக்கணும். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ நிறைய பேருக்கு
மேய்ப்பன் அப்படின்னா ஒரு ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பன். தன் ஆட்டை மட்டும் சிலர் மேய்க்க மாட்டாங்க. சிலருக்கு ஆடு மேய்க்கிற வேலைன்னா ஆடுகளோட முதலாளிகளுடைய மொத்த ஆடுகளையும் அந்த மேய்ப்பன் என்ன செய்வார், நடத்திட்டு போயிட்டே இருப்பார். அதை கொண்டு போய் வனாந்தரத்தில் காட்டுக்குள்ளே மேய்க்கும் போது அந்த மேய்ப்பனுக்கு ஒரு பெரிய உத்தரவாதமே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. பத்திரமா மேய்ச்சி பத்திரமா எஜமானன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. இயேசு என்னும் மேய்ப்பனுக்கு வேலை என்ன தெரியுமா? பிதா என்கிற அந்த தேவாதி தேவனுக்கு சொந்தமான ஆடுகளை இந்த பூமியில உங்களை பத்திரமா மேய்ச்சி பாதுகாத்து பிதா கையில கொண்டு ஒப்பு கொடுக்கும் வர அவர் உத்தரவாதம் உள்ள மேய்ப்பனாயிருப்பார். இப்ப சிலர் இங்க பூமியில இருப்பாங்க, எனக்கு யார் இருக்கிறா, என் புருஷனுக்கு நல்ல வேலை இல்லை, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, வயசாயிடுச்சு, எங்களை பிற்காலத்துல யார் பாப்பா. இன்னைக்கு உலகத்துல பல பேருக்கு எதிர்காலத்துல நிறைய ஃபியூச்சர் பிளான் வைப்போம். ஏன்னா பிறகாலத்துல என்ன வேணும், கஞ்சி வேணுமே, பிள்ளைகளை நம்பி வாழ முடியாது, பென்ஷன் இருக்கா, பென்ஷன் ஸ்கீம் இருக்கா, பிற்காலத்தில் ஏதாவது சொத்து இருக்கா, நம்ம சாப்பிடுறதுக்கு சில உத்தரவாதம். ஆனா நிறைய பேருக்கு அது இல்லை. கவலைப்படுவீங்க, எனக்கு உத்தரவாதமே இல்லை பிரதர், இந்த பூமியில யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மேய்ப்பனா இருக்கிறேன். அப்படின்னா நீ திக்கற்று போக மாட்ட, உன்னை தனிமையா விட மாட்டார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரானா 3 காரியம். ஒன்னு பாதுகாப்பார், ஒன்னு நடத்துவார், ஒன்னு போஷிப்பார். ஆமேன் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி தேவை இருக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். செக்யூரிட்டினா இந்த காரியத்துக்கு உத்தரவாதம் யாரு? நான் விதவையா இருக்கேனே, புருஷன் இருந்து கூறு இல்லாம இருக்கேன், இந்த பிள்ளை யார் படிக்க வைப்பா, இந்த பிள்ளை யார் திருமணம் கட்டி கொடுப்பா, இந்த காரியத்தை யார் செஞ்சு முடிப்பா? யாரும் இல்லையே. கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிறேன், மேய்ப்பரா இருக்கிறேன், உத்தரவாதம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், பத்திரமாய் உங்களை பார்த்துக் கொள்வார். இந்த பூமிக்கு கொண்டு வந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு பத்திரமா கொண்டு வந்திருக்கார். நம்ம ரொம்ப பரிதபிக்கிறோம்ல, நம்ம நினைக்கிறோம் பாதுகாப்பே இல்லாம இருக்கிறேன், எனக்கு விரோதமா இவ்வளவு மந்திரம், எனக்கு விரோதமா இவ்வளவு சத்துரு. யார் சொன்னா? இல்லை, உன் நடுவில் இயேசு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் இருக்கிறது. அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் உன் அருகே தான் இருக்கிறார். எப்பெல்லாம் நீங்க அழுறீங்களோ, எப்பெல்லாம் உடைக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் உதாசீனப்படுத்தப்படுறீங்களோ, எப்பெல்லாம் உங்களை உதறி தள்ளுறாங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு விரோதமா 4 பேர் சேர்ந்து கூடி கேவலமா பேசுறாங்களோ, அங்கெல்லாம் மேய்ப்பன் உங்க கூட தான் இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியுது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். இந்த மாதம் சொல்லுகிறார் சங்கீதம் 1 நான் மேய்ப்பனா இருப்பேன், உனக்கு குறைவு வராது. கர்த்தர் மேய்ப்பனா இருக்கும் போது பாதுகாப்பிலும் உங்களை வழி நடத்துவதிலும் உங்களை போஷிப்பதிலும் எந்த குறைவையும் நீ காண மாட்டாய், உன் குடும்பம் காணாது. ஆமென். இது எப்படி நடக்கும்? சொல்லி இருக்கு, நீங்க பிரசங்கிக்கிறீங்க, நான் கேட்கிறேன். எப்படி நடக்கும்? நம்பர் 1, நீ விசுவாசித்தா நடக்கும். ஹல்லேலூயா. நீ எதையும் நம்பாத, இயேசுவை நம்பு, அவர் வார்த்தையை நம்பு. இனி நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களை தனிமை வாட்டும் போது, சவாலான காரியம் வாட்டும் போது, தேவைகள் வாட்டும் போது, போராட்டம் வாட்டும் போது, வயது சென்ற காலத்துல உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு வாட்டும் போது நீங்க புலம்ப கூடாது. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ குடிக்கிற கணவர், ஐயோ பொறுப்பற்ற கணவர், ஐயோ பொறுப்பற்ற பிள்ளைகள், ஐயோ நான் என்னுடைய புத்தியை கடன் கொடுத்து இப்படி ஆயிட்டனே என்று சொல்லும் பொழுது இருதயத்தில் கை வைத்து சொல்ல வேண்டும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னையும் குடும்பத்தையும் பாதுகாப்பார், பாதுகாப்பார், போஷித்து நடத்துவார். அன்னத்துக்கு கையேந்த விட மாட்டாரு, அப்பத்துக்கு அலைஞ்சு தெரிய மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. கேட்பாரற்று போக மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எங்க ஆண்டவர் சில அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்க போறாரு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பர். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க, இயேசுவை சொந்த ரட்சகரா பெற்றுக்கொண்டீங்க. சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, சிலர் வார்த்தை பெற்றிருக்கீங்க, சிலர் அன்னை பாஷை பேசுறீங்க, சிலருக்கு வர இருக்கு, சிலர் அறக்குறையா, எப்படியோ. ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க உங்களுக்கு கீழே உள்ள ஆடா வச்சிருக்காரு. ஆமேன் சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் மேய்ப்பன். ஆமேன் சொல்லுங்க. ஒரு சமயம் தாவீது சொல்றான், ஒரு சமயம் நான் எங்க அப்பாவோட கொஞ்சம் ஆடை மேய்த்து கொண்டிருக்கும் போது கரடி வந்துச்சா, சிங்கம் வந்துச்சா,
ஆட்டை கவிட்டு போச்சா பார்த்துக்கிட்டா இருந்தாரு? இல்ல, தாவீதோட ஆடு இல்ல, தாவீதோட அப்பா ஆடு. அப்பா ஆடை கொண்டு போனது துஷ்ட மிருகம், துஷ்ட பிராணி, அகோரமான மிருகம். தாவீது விட்டாரா? பின்தொடர்ந்தாரா? கரடியின் வாயை கிழித்து, சிங்கத்தின் வாயை கிழித்து ஆட்டை தப்புவித்து மீட்டு கொண்டு வந்தாராம். ஆண்டவரை சொல்றாரு, இனி உன் ஜெபம், நல்ல கவனிக்கணும், இனி உங்கள் ஜெபம், இனி உங்கள் உபவாசம், உங்கள் விசுவாசம், உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நடக்கும் போது உங்கள் கணவனை, உங்கள் மகனை, உங்கள் மகளை, உங்கள் மருமக்கமார்களை, உங்கள் பேர பிள்ளைகளை, உங்கள் வேலையை, உங்க வருமானத்தை, உங்க ஊழியத்தை எந்த துஷ்ட ஆவி வாயில கவ்வி வச்சிருக்கோ, வேசித்தனத்தின் ஆவியா இருக்கலாம், மதுபானத்தின் ஆவியா இருக்கலாம், பாவ ஆவியா இருக்கலாம், பொல்லாத ஆவியா இருக்கலாம், மாயமால ஆவியா இருக்கலாம், தரித்திரத்தின் ஆவியா இருக்கலாம், வாதையா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம், எல்லா பிடியிலும் இருந்து நீ அவர்களை தப்பி பிழைக்க வைப்பாய். ஆமென். சொல்றது விளங்குதா விளங்கலையா? புரியுதா புரியலையா? உங்களை பார்த்தா பள்ளியை கண்டாலே ஓடுற ஆள்னு எனக்கு தெரியுது. ஆமேன் சொல்லுங்க. கரப்பான கண்டா கரையேற ஆள்னு தெரியுது. இல்லை, உன் அதிகாரத்தை பயன்படுத்துவேன். உங்கள் அதிகாரம் என்ன என்பதை நீங்கள் இனி கண் கொண்டு பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு பிரதான மேய்ப்பன். படகுல ஏசப்பா பின்னணையில படுத்துட்டாங்க. புயல் வீசுது, காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, படகால ஸ்டேபிளா நிலையா நிற்க முடியல. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நீ தூங்குகிறது என்ன? ஆமென், அல்லேலூயா. ஆடுகளே, ஆடுகளே, பரிசுத்த வேதத்தை தியானிக்கிற ஆடுகளே, பிரசங்கங்களை கேட்கிற ஆடுகளே, பிரச்சனைகள் வரும் பொழுதும், வியாதி வரும் பொழுதும் உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? ஐயோ, செத்து தொலைகிறனே, ஐயோ, ஏன் தான் ஆண்டவர் என்ன இப்படி பாடுபடுத்துறாரோ? கர்த்தர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய்? உங்க வாயில் அதிகாரம் இருக்கு, உங்க கையில் அதிகாரம் இருக்கு, எடுத்து பயன்படுத்து. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிற கரடி, வருகிற சிங்கம், உங்க படகுக்கு விரோதமாய், உங்க அழைப்புக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, வீட்டுக்கு விரோதமா, பிள்ளைக்கு விரோதமா, வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க பாதையில நிதானமாய் பிரயாணிக்க முடியாதபடி உங்களை அங்கலாய்க்க வருகிற சத்துருவின் வல்லமையை முறியடிக்கிற மேய்ப்பன் அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறார். பயன்படுத்து, பயன்படுத்து. சத்துரு ஓடுவானாக, நடுங்குவானாக, கர்த்தர் அவனை உனக்கு முன்பு முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. கேட்கிற பிள்ளையாவே இருக்க கூடாது, எழும்பி செயல்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்து நடங்க, விசுவாசத்துல பேசுங்க. ஒரு காரியம், ஐயோ, உங்க பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி நீங்க அங்கலாய்க்கும் பொழுது, எனக்கு யார் இருக்கா, எனக்கு இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் மகா தாழ்ச்சி அடைய மாட்டா, என் மகன் தாழ்ச்சி அடைய மாட்டா. என் குடும்பத்துக்கு குறைவு வராது, என் தொழிலுக்குள்ள குறைவு வராது, என் ஊழியத்துக்குள்ள, என் அழைப்புக்குள்ள, என் அபிஷேகத்துக்குள்ள ஒரு குறைவும் வராது, குறைவு வராது. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். விசுவாசிச்சு நடங்க. இந்த மாசம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். நீங்க முதல் வசனத்தை சொல்லிடணும். காலையில் எழும்பி, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் புருஷன் தாழ்ச்சி அடைய மாட்டார், என் மகன் தாழ்ச்சி அடைய மாட்டார், என் மகள் தாழ்ச்சி அடைய மாட்டாள். என்னை நம்பி தேவன் கொடுத்த எந்த காரியத்திலும் தாழ்ச்சி வரப்போவதில்லை. காரணம், கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவாதியாய் இருக்கிறார், நல்ல ஒரு பொறுப்பாளராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு உத்தரவாதியாய் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க திக்கற்று போக மாட்டீங்க. ஆமென். உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். நம்பர் 2, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது. அக்கா படிங்க, 23:2 படிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எல்லாரும் படிப்போமா?
தூங்குகிற அக்கா, தூக்கத்துக்கு அப்படியே ஆயத்தமா இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் படிப்போமா? சங்கீதம் சொல்லுங்க. சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இங்க 2 காரியத்தை தரப்போறார். ஒன்று கொஞ்சம் சௌகரியத்தை தரப்போறார். சௌகரியம்னா கொஞ்சம் வசதியை. 2வது கொஞ்சம் சமாதானத்தை தரப்போறார். ஆமென். ஆண்டவர் மெய்ப்பனா இருக்கும்போது சௌகரியம் அப்படின்னா இவ்வளவு நாள் அலைஞ்சு திரிஞ்சு முட்டி மோதி வியாகுலப்பட்டது எளிதா வந்து நீ சௌகரியமா இருக்க போற. 2வது கொஞ்சம் சமாதானமா இருக்க போறீங்க. அதான் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. புல்லுள்ள இடத்துல மேய்ஞ்சிருக்குன்னா புல்லுக்காக அலையல, படுத்து கிடந்துட்டே புல்ல அப்படியே படுத்து ஆடு சாப்பிட்டு இருக்கு. அமர்ந்த தண்ணீர்னா என்ன தெரியுமா? தண்ணீர்ல நிறைய வகை இருக்கு. சில மழை பெஞ்சா தண்ணி ஓடும் பாருங்க, காட்டாற்று வெள்ளம் ஓடும்பாங்க. அந்த வெள்ளத்தை கூர்ந்து கவனிச்சா மாடு அடிச்சுட்டு போகும், ஆடு அடிச்சுக்கிட்டு போகும், நாய் அடிச்சுக்கிட்டு போகும். இது போராட்டத்தை குறிக்கு. போன மாதங்கள் எல்லாம் சில போராட்டம். உங்க வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அதுல அமர முடியல. அது பயங்கரமான போராட்டம், அலக்கடிக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு அதில் அமைதல் இருக்கும். அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்து கொடுக்க போகிறார். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது ஆமென், உங்களுக்கு சௌகரியம். உங்களுக்கு இனி அலைச்சல் இருக்க போறதில்லை, தத்தளிப்பு இருக்க போறதில்லை, முட்டி மோத போறதில்லை, தடவர போறதில்லை. லகுவாய் எளிதாய் அதை நீ பெறப்போகிறாய். பிரசவ வேதனைப்பட்ட ஸ்திரீயே, அலறி துடித்த தாயே, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உனக்கு சமாதானம். காரணம் கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரால் அது கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள்? வீடு, திருமணம், ஆமென், சுகம், பணம், வேலை, படிப்பு, வெற்றி, தொழில், இதுக்காக முட்டி மோதனீங்கல்ல. ஏதோ ஒன்று உங்களுக்கு வர வேண்டி இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், அந்த பொறுப்பு உங்க மேல இருக்கு. ஆனா அதுக்காக அலையிறீங்க, அரசாங்க அலுவலகத்தில் அலையிறீங்க, ஆமென், மனிதர்களை தேடி அலையிறீங்க. ஐயோ இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, பலர்கிட்ட முட்டி மோதுறீங்க. சில ரகசியம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஐயோ நான் இதுக்காக ரொம்ப நாள் நெடுங்காலமா பாடுபட்டேன். இனி அப்படி அல்ல, நீ சுமூகமாய் அதை அடைய போகிறாய். சுகமுகமாய் அது உன் கரத்துக்கு வர போகிறது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை, நீங்கள் அலக்கழிக்கப்படுவது இல்லை. காரணம் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தாழ்ச்சி அடைய போவது இல்லை, தாழ்ந்து போவது இல்லை. எந்த காரியம் கைக்கு வராததுனால, எந்த காரியத்தை அடைய முடியாததுனால, எந்த காரியத்தில் ரொம்ப போராட்டம் இருந்ததுனால, எந்த காரியத்தில் தடைக்கு மேல தடை வந்ததுனால நீ குழம்பி திரிந்து அலைந்தாயோ, இனி உனக்கு அதில் அமர்வு. ஆமென். கொந்தளிக்கிற காற்று அல்ல, கொந்தளிக்கிற அலையும் தண்ணீரும் அல்ல, அமர்ந்த இடத்தில் இருக்க போகிறாய். ஆமென் சொல்லுங்க. போராட்டத்துக்கு முடிவு வரப்போகிறது. போராட்டத்துக்கு முடிவு வரப்போகிறது. இழப்புனால அலைச்சல். சுகத்தை இழந்துட்டனே, ஐஸ்வர்யத்தை இழந்துட்டனே, சமாதானத்தை இழந்துட்டனே, பணத்தை இழந்துட்டனே, நகையை இழந்துட்டனே, என் மேல வச்ச நல்ல பேரை இழந்துட்டனே. அலைஞ்சல, அலைந்து திரிதல். ஆமென். ஆண்டவர் சொல்றார், இனி அப்படி அல்ல, நீ இழந்தவைகள் எல்லாம் உனக்கு வரும். ஏன்னா புல்லுள்ள இடத்துல உங்க வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே நிலைநிறுத்த போகிறார். ஆமென். நீங்கள் அதற்காக அலைந்து திரிய போவதில்லை. பதற்றமான வாழ்க்கை, டென்ஷன், பதற்றம், படபடப்பு, போன் வந்த பதற்றம். ஆமென். கணவனுடைய காரியம், பிள்ளையோட காரியம், படிப்போட காரியம், மருமக்கமார்களுடைய காரியம், பேர பிள்ளைங்க காரியம், இதெல்லாம் கேள்விப்படும் போது, செய்யும் போது ஒரு பதற்றம், ஒரு பயம். இனி அப்படி அல்ல, அமர்வு, சமாதானம். காரணம் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படின்னா நீங்க பதற்றப்பட்ட காரியம் நடக்க போறது இல்லை. ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, நீ பதற்றப்படாத, தேவ பிள்ளையை தைரியமாறு. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். நல்லது வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க.
காரணம் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். ஒரு மேய்ப்பனுக்கு கீழே ஒரு ஆடு வந்துட்டுன்னு வைங்க, அந்த ஆட்டை வழி தப்பி போக ஒரு நாளும் மேய்ப்பன் விட மாட்டான். நீங்க ஆண்டவருக்கு கீழே இருக்கிறீங்க. நீங்க எப்பவுமே நான் இனி என்ன செய்ய போறேன்னு கலங்காதீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. நீங்க என்னமோ உங்க கையில தான் எல்லாம் இருக்கிற மாதிரி நான் என்ன செய்ய போறேன், இவ்வளவு பாரம் என் மேல வந்துட்டு, இவ்வளவு தொல்லை என் மேல வந்துட்டு, இவ்வளவு கஷ்டம் என் மேல வந்துட்டு, ஒரு ஆளா இருந்து மனசாட்சி உள்ளவளா இருந்து நான் என்ன செய்ய போறேன்? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், விசுவாசித்து நடங்க, விசுவாசித்து நடங்க. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பராமரிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தான் அல்லவா? இந்த நாட்களுக்கு பிறகு ஆவியானவர் கொடியேற்றுவார், ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. நம்பர் 1 நம்ம பார்த்தோம், ஆண்டவர் பாதுகாப்பார், போஷிப்பார், நடத்துவார். அதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்பர் 2, ஆண்டவர் சொன்னார் புல்லுள்ள இடம். அப்படின்னா பசிய போற்றுகிற, தேவையை சந்திக்கிற இடம் உங்க பக்கத்துல இருக்க போகுது. உங்க பக்கத்துல நன்மையை கொண்டு வர போறார், அல்லது நன்மை கிட்ட உங்களை கொண்டு போக போறார். ஆமென். உயர்வு கிட்ட உங்க பிள்ளைகளை, வெற்றி கிட்ட உங்க பிள்ளைகளை, ஆரோக்கியத்துக்கிட்ட, ஆமென், சுகத்தை உங்க எல்லைகளுக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்ய போறாரு? அமர்ந்திருக்க பண்ண போகிறார், சமாதானத்தை கொடுக்க போகிறார். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம அப்பத்தை புசிக்கணும். ஆமென். இரவும் பகலும் வேதத்தை விட்டுறாதீங்க. பரிசுத்த வேதம் தான் உங்களுக்கு வெளிச்சம். ஆமென். பரிசுத்த வேதத்தை முத்தமிட்டு வச்சுக்கிடணும். அது சிறந்த பொக்கிஷம். அதோட நீங்க பேசுங்க, அது உங்களோட நிறைய பேசும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனம் உள்ள இல்லை, வசன சிந்தையில இல்லை, வசன இருதயத்துல இல்லை. மாறா என்ன இருக்கு தெரியுமா? அவன் சொன்னது, அவா சொன்னது, இவா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை உலகத்துல ஒரு ரட்சிக்கப்படாத ஆள் சொன்னதை உள்ள வச்சுக்கிட்டு இருக்காது, உருப்பட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. விளங்குதா விளங்கலையா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆமேன். மனுஷன் சொன்னதையே நீ உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா என்னைக்கு சிங்காசனம் வரும்? புதுசு புதுசா குழி தான் வரும். யோசேப்புக்கு வந்தது மாதிரி. யோசேப்பை பாருங்க, என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும், என் வருத்தம் யாவையும் தேவன் எனக்கு மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மனாசே என்பதன் பொருள் எல்லாத்தையும் மறந்துருன்னு அர்த்தம். அக்கா, அண்ணே, ஐயா, பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, பழசெல்லாம் மறந்துடுங்க. மனுஷன் வார்த்தையை சிந்தையில் வைக்காத. இவன் தானே அன்னைக்கு என்ன அப்படி சொன்னவன், இவ தானே அன்னைக்கு என்ன இப்படி சொன்னவா, இவங்க தானே எனக்கு விரோதமா பேசுறவங்க, பாத்துக்கிறேன் அப்படி சொல்லாத. பரிசுத்த வேதத்தை கையில எடு. அதுதான் ஜீவாப்பம், அதுதான் மெய்ப்பனுடைய குரல், அங்கதான் மெய்ப்பனுடைய சத்தம் இருக்கு. அதுதான் மெய்ப்பன் கோல். அதை உங்க கையில எடுங்க, அதை திறங்க, அதுல படிங்க. அதுல ஆவியானவர் உங்களோட என்ன பேசுறாரு, உங்களை பற்றி என்ன பேசுறாரு, தன்னை பற்றி என்ன பேசுறாரு, ராஜ்யத்தை பற்றி என்ன பேசுறாரு, வரும் காரியத்தை குறித்து என்ன பேசுறாருங்கிறத தேவனுடைய பிள்ளை கவனி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் படிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கை தூக்குங்க. உண்மையா தூக்கணும். எத்தனை பேருக்கு அது கைகளை போடுங்க. எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு சொல்லி கை தூக்குங்க. உண்மையில புரியுதா? புரியுறதுன்னு கை தூக்குன ஆளை பார்த்தா புரியாத உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அது புரிஞ்சா நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? இங்க ஏன் இருக்கீங்க? உங்க வீட்டில் கூட்டம் நடத்திட்டு இருப்பீங்க. ஆமே. அல்லது எங்கேயாவது ஊழியம் செஞ்சுட்டு இருப்பீங்க. வாழ்க்கையே புரிய மாட்டேங்குன்னு சொல்றீங்களா இல்லையா? வாழ்க்கை புரியலன்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வாயில வந்தா வசனம் விளங்கலன்னு அர்த்தம். வசனம் விளங்காததுனால தான் அந்த சொல்ற ஆளு காரியம் விளங்காம இருக்குன்னு அர்த்தம். வசனம் விளங்கிட்டா, வார்த்தை விளங்கிட்டா, இந்த வாயில் அந்த வசனம் அசைபோட ஆரம்பிச்சுட்டா பிள்ளைகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரியாது. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்ப தலைவன், ஒரு தலைவி, இந்த பரிசுத்த வேதம் என்னும் இந்த வார்த்தை, இந்த புல் என்னும் ஆதாரமான இந்த மன்னாவை ஒரு ஆடு சாப்பிடுறத பார்த்திருக்கீங்களா? அப்படி சாப்பிடும். அந்த வாயில சாப்பிடும் பாருங்க. ஆடு மேய்க்கிற அக்காவுக்கு தெரியும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆடு மேய்க்கிற அக்காமாருக்கு தெரியும், ஆடு அழகா ஆசைப்படும். வசனத்தை அப்படி சொலட்டி படிக்கணும். நான் அன்னைக்கு ஒரு ஆளை பார்த்தேன். ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனேன், கதவை திறந்துட்டு இருந்தேன். அந்த ஆள் கையில் பைபிள் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் இருந்து வர. ஆனால் நான் கொஞ்ச நேரம் கூப்பிட்டேன், கேட்கல. வசனத்தை அப்படி முறைச்சு பார்த்துட்டே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அது சிரிச்சுட்டு படிக்கிறது. ஆமே, ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். 3 நிமிஷம் இந்த நெத்திலாம் சுருங்கிருச்சு. கண்ணு தெரியாதனால இல்லை, டென்ஷனாக படிக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ டென்ஷனாக படித்தா வீடு டென்ஷனாக தான் இருக்கும். படிக்கும்போது பவ்யமாய், கனத்தோடு, ஆசையோடு, விருப்பத்தோடு, ஒரு அபிஷேகத்தோடு, உன் கையிலே உன்னை தேடி மணி ஆர்டர் வந்திருக்குமா 1000 ரூபான்னா அடிச்சு பரண்டு ஓடுவிய. அதை விட உனக்கு எதிர்காலத்தில் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்துக்கான ஆர்டர் தான் பைபிள். இதை படித்தால் உனக்கு வெளிச்சம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை படிங்க, இதை படிங்க. இதை படிக்கும்போது உங்க வீட்டு பக்கம் புல்லு வந்துடும், உலக புல்லு வந்துடும், செழிப்பு வந்துடும். ஆமேன். ஆசீர்வாதம் வந்துடும், ப்ரமோஷன் ஆர்டர் வரும். ஆமேன். அன்பு தாய் என்று ஒருவர் சொன்னாங்க, பிரதர் அந்த கூட்டத்துக்கு 2 வருஷம் வர என் மகனுக்கு ப்ரமோஷனே இல்லை, 30,000 ரூபாய் தான் சம்பளம், வெளியில வேலை பார்க்குறான், சம்பளம் கூடவே இல்லை. ரொம்ப வந்து ஜோம் பண்ணேன். நீங்க சொல்லுவீங்கல்ல, வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி நின்று ஜோம் பண்ணுங்கன்னு. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த அட்டையில கை வச்சு, இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே ஆகட்டும்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை நின்றுருக்காங்க. டெய்லி சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டாங்க, அவங்க 5-10 தான் கூட்டி கேட்டிருக்காங்க சம்பளத்தை. ஆண்டவற்ற 60,000 சம்பளமா உத்தரவு வந்தது. புல் கிட்ட வந்துச்சு. வருமானத்துல நிறைவு வேணுமா? பண தேவைகள் சந்திக்கப்படணுமா? ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த புல்ல மேயணும். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு தாய் அசை போடும் பொழுது, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்ததை கனப்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டுக்குள் செழிப்பு வரும். சரி, கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு காலையில யாரு இந்த வருஷம் வாக்கு தத்தத்து மேல கை வைக்க வேண்டாம், பார்த்தாவது சொன்னீங்களா? கை தூக்க பார்க்கலாம். 1 2 எண்ணிடுறேன். போச்சு. அல்லேலூயா. ஆமேன். ஒரு வாக்கு தத்தாட்டை தொங்குனா சொல்லலாம். ஊரில் உள்ள அத்தனை வாக்கு தத்தாட்டையும் இருக்குது. அதில் நான் எதை சொல்ல, நீங்கள் வந்தால் உங்கள் எதை சொன்னீங்களான்னு கேட்குறீங்க. எங்கள் பாஸ்டர் ஏன் இதை சொன்னியான்னு கேட்குறாங்க. இன்னொருத்தங்க ஏன் இதை சொன்னியான்னு கேட்குறாங்க. இன்னொருத்தங்க வந்து இதெல்லாம் தூக்கி தூர வெளியே போடுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்ய? நீங்கள் வார்த்தையை படிங்க, வசனத்தை படிங்க. உங்கள் வாக்கு வீட்டில் தொங்குனா கிரியை செய்யாது. அந்த வார்த்தையை நீங்கள் வசனிக்கும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் அபியாசப்படுத்தும் போது, அந்த வார்த்தையை உன் கணவன் ஆவிக்கு நேராய் அனுப்பும் போது, உன் மகன் எல்லைக்கு நேராய் அனுப்பும் போது, வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நல் ஒழுக்கமற்ற வாழ்வில் இருந்து குடும்பத்தை குணப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆமென். அடுத்து தண்ணீர், ஜீவ தண்ணீர் யாரு? ஆவியானவர். ஆவியானவருக்குள்ள வரணுக்கா. ஆமென் சொல்லுங்களேன். சும்மா ஆண்டவர் நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னு உட்கார்ந்துடக்கூடாது. ஆவியானவருக்குள்ள இறங்கி வரணும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியை பெறாத தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நீ கேட்டது உண்டா தேவனிடத்தில்? சிலர் இருக்கிறாங்க, இரண்டாவதம் பண்ணுவாங்க. ஹோலி ஸ்பிரிட்லாம் கிடையாது, இயேசு மட்டும்தான். நோ, ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மேல புறா போல, புறா இறங்கி வரல, புறாவை போல. புறானா என்ன அர்த்தம்? அது வெண்மையா இருக்கும், அது மேல அழுக்கு ஈஸியா ஒட்டாது, அது எப்பவுமே குக்குன்னு கூவிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படியே கூவிக்கிட்டு இருக்குன்னா ஒரு பாரத்தோட எதையோ சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மனுஷனும் ஆத்ம பாரத்தோட ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சித்திருங்க, என் பிள்ளைய ரட்சித்திருங்க, என் குடும்ப பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் தேச மக்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படணும்னு சொல்லி வாக்கு கடை. அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அதனுடைய கண்களை பாருங்க, புறாவோட கண்கள் கண்ணீர் நிறைந்தது போல இருக்கும். ஆவியானவர் உள்ள வந்துட்டா கண்ணீர் மாலை மாலையா வரும். இந்த மேட்டுமையான கண்ணெலாம் வராது, யார் இன்னும் உடுத்திருக்கான்னு வராது,
யார் என்ன உடுத்திருக்கான்னு ஒருத்தி கண்ணு பார்த்துச்சுன்னா அவள் கண்ணுக்குள்ள ஆவியானவர் இல்லை, சாத்தா இருக்குன்னு அர்த்தம், அல்லது சுயம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஆவியானவர் வந்தா, ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்காரும் போது அது பாவியாக இருந்தாலும், பாவம் ஆண்டவரே அந்த பிள்ளை இந்த இடத்துக்கு வந்திருக்க ஆண்டவரே, இங்க அவ குணப்பட்டுறணும், இங்க ரட்சிக்கப்பட்டுறணும்னு உள்ள இருக்கிற ஆவியானவர் வேண்டுவார். அதான் ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது, புறாவுக்கு தான் உள்ள என்ன கிடையாது, கசப்பே கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. கசப்பென்னும் அந்த பை இல்லை. எப்ப கசப்பு, எப்ப வெறுப்பு, எப்ப கோபம் உள்ள வந்து ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அப்ப ஆவியானவரை புறாவுக்கு ஒப்பிட்டு பைபிள். நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்து மேல், அடுத்தது அப்போஸ்தலர்கள்ல மேல் வீட்டறையில பலத்த காற்று இடி முழக்கத்தை போல அங்க ஒண்ணு இறங்கி இருக்குல்ல. பேதுரு கொர்நேலிய வீட்டுக்குள்ள பிரசங்கிக்கும் போது வார்த்தை மட்டுமா போச்சு, ஆவியானவர் ஜனங்கள் மேல ஊற்றப்பட்டார்ல. அந்த ஆவியானவர் யாரு? அந்த ஆவியானவர் எனக்கு வேணும். இயேசு சொன்னார்ல, பரமேறுவதற்கு முன்பு நான் இதோ போகிறேன், நான் போகிறதுனால கலங்காதீங்க, நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போய் வேறொரு ஆவியான தேற்றரவாளனை உங்ககிட்ட பிதா கிட்ட இருந்து அனுப்புவேன் என்று சொன்னாரே. அந்த அனுப்புன ஆவியானவர் உள்ள வந்துட்டாரா? ஏகா பெத்லகேமில மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசு உள்ள வந்துட்டாரு. ஆனா இயேசு மரித்து பரமேறும் பொழுது சொன்ன பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்து விட்டாரா? நீ கேட்டதுண்டா? நீ அதை பெற்றதுண்டா? அப்படியானால் உனக்குள் ஒரு அசைவு வந்ததா? ஆமென். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு காத்திருக்கணும். ஏன் உங்களுக்கு தூக்கம் வருது? இங்க இல்லக்கா, அங்க யாருமே தூங்கல. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு உற்சாகமா இருக்கிய? பரவாயில்ல. தூங்குற அக்கா மாதிரிலாம் இன்னைக்கு வெளிப்பா இருக்காங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே. நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, நான் வியாழக்கிழமை நைட்லாம் தூங்காமல் இருக்கேன், என் அக்கா மாற மத்தியானம் தூங்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்காக நான் என் தூக்கத்தை கெடுத்தா நீங்கள் நைட்டும் நல்லா கொட்டாவி விட்டு கொரட்ட சத்தம். ஆமேன். ஆமாம், பக்கத்து வீட்டு கொரட்ட சத்தம்லாம் சேர்த்து பெட்ரூமுக்குள்ளே வருது. நல்ல கொரட்ட சத்தம். காலையிலையும் கொரட்ட சத்தம், இங்கேயும் வந்து கொரட்ட சத்தம். ஆமேன். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. தூங்காம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமேன். ஆவியானவருக்குள்ள நாளைக்கு கூட்டத்துக்கு போறேன், உங்களை அங்க நான் பார்க்கணும், ஜெபிச்சுட்டு படுக்கணும், காலையில் எழும்பணும். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், சண்டே. இன்னைக்கு ஆவியானவர் ஆராதனையில என் மேல இறங்கி வரணும், சபைக்குள்ள அசைவாடணும், எங்க போதகரை நிரப்பணும், எங்க கோயரை நிரப்பணும். ஆமேன். பரலோக ராஜ்யம் இறங்கி வரணும். பரலோக சித்தம் நாங்க போற கூட்டத்துல, பாட்டுல, ஆராதனையில, ஆலயத்துல, ஆராதனையில போதகருடைய வார்த்தையில இறங்கி கிரியை செய்யணும். ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க அமர்ந்த தண்ணீரண்டை, அப்படின்னா நீங்க சமாதானமா இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணணும், ஜீவிக்கணும், வாழணும், வேலை பார்க்கணும்னா ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இறங்கி நிரப்பிக் கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பாட்டு நேரத்திலையும் ஆராதனை நேரத்திலையும் ஆர்ப்பரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, துள்ளி குதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. ஆவியானவர் உள்ள இருப்பார்னா அவங்களுக்குள்ள உணர்வான இருதயம் இருக்கணும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவி இருக்கணும். ஆவியானவரால் நடத்தப்படுறவங்க சாட்சி உள்ள ஜீவியத்தை ஜீவிக்கணும். ஆவியானவரால் நடத்தப்படுறவங்களுக்கு மன்னிக்கிற சுபாவமும், விட்டு கொடுக்கிற சுபாவமும், சவுக்கடி வாங்கினாலும் சகிக்கிற சுபாவமும் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமாக்கா? இந்த கூட மாதிரி இந்த ஆவியானவரை வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிற உங்களாலேயும் என்னாலையும் தான். என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்களை சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறதுனால வருத்தப்பட மாட்டேன். என் சுயம் செத்து போச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா இவங்க அங்கே நல்ல அந்நிய பாஷையில் நிரம்புறாங்க, நல்ல ஆவியில் நடத்துறாங்க, ஆவியில் பாடுறாங்க. ஆனால் கிரியை செத்து போயிருக்கு. வாய் கொடுத்தா எம்மா இவனா? ஏன்? உண்மையான ஆவியானவர் உள்ள வந்தா சுபாவம் சாந்த சுரபியா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. சில இடத்துல கள்ளங்கபடமற்ற புறாவை போலவும் வைப்பார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் வைப்பார். ஆவியானவர், ஆண்டவர் சொல்ற இந்த வருஷம், இந்த மாதம் உங்களுக்கு அவர் நல்ல மெய்ப்பனா இருப்பார். நீங்க கேட்கணும், வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும்,
உன் வல்லமையால் என்னை நிரப்பும். இப்படி கேட்கணும். மேல் வீட்டு அறையில 120 பேர் மேல இறங்கின அந்த அபிஷேகம் என் மேல வரட்டும். ஏசப்பா மேல இறங்கின அந்த புறாவை போன்ற அபிஷேகம் எனக்குள்ள இறங்கட்டும். பேதுரு பிரசங்கிக்கும் போது கொர்நேலி வீட்டுக்குள்ள ஜனங்கள் மேல இறங்கின ஆவியானவர் என் மேல இறங்கட்டும். எலியாவுக்காக கர்மேல் பர்வதத்தில் அக்கினியா இறங்கின தேவன் நான் என் வீட்டுக்குள்ள ஜெபிக்கும் போது என் மேல என் குடும்பம் மேல இறங்கி வரட்டும். ஆவியானவரை நாடணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். ஆமென். ஆவியானவர் வரும்போது மந்திரம்லாம் அழிஞ்சிரும், சூனியம் அழிஞ்சிரும், செய்வன அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிரும். சாதாரண அபிஷேகத்தை கேட்க கூடாது, அக்கினி அபிஷேகத்தை கேட்கணும். அக்கினி அபிஷேகத்தை கேட்கணும். அக்கினி அபிஷேகம் இருக்கும் போது சர்ப்பத்தின் ஆவி பசுபமா மாறும். அக்கினி அபிஷேகம் இருக்கும் போது மரண கண்ணி தெரிபடும். அக்கினி அபிஷேகம் வரும் பொழுது பாவ ஆவி முறிக்கப்படும். அக்கினி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் சத்தியத்தை அறிவித்து சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஹalleluya. அப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், காத்திருக்கணும், உபவாசம் பண்ணுங்க. ஆவியானவரை பெறாதவங்க வீட்டுக்குள்ள உபவாசம் போடுங்க. ஆமென். நான் ஒன்று சொல்கிறேன், பரிசுத்த ஆவி இல்லை, அந்நிய பாஷை இல்லை, அது பொய்ங்கிறவங்களுக்கு ஒரு நாள் அது அவருக்கு ஊற்றப்படாது. நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்பணும். உங்கள் மேலே ஊற்றப்படணும். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? கை தூக்குங்க. உண்மையாக நான் ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 12 தான் டிக்கெட். 12 13 டிக்கெட் இருக்கு. மீதி ஏன் வரல? வேதம் அழகா சொல்லுது, அது ஈஸியாக வாங்கிடலாம், கஷ்டம் கிடையாது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ ஏன் நம்ம மேலே ஊற்றப்படலை? அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆமென். அது ஏன்னு கொஞ்சம் பைபிள் அலசுங்க. மத்தேயுவை படிங்க, மார்க்கை படிங்க, லூக்காவை படிங்க, அப்போஸ்தலரை படிங்க, கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆவியானவர் ஊற்றப்படலை? எனக்கு ஆவியானவர் வேணும். ஆமென். அவர் வரும் பொழுது உங்க உடம்புல ஒரு மாற்றம் வரும். குளிர்ந்த காற்று, ஒரு அக்கினி, உங்க நாக்கு சுழட்டி அடிக்கப்படும். ரீபா லபா எப்போ வரும் தெரியுமா? ஒப்படைப்பு வரும்போது தான் வரும். அர்ப்பணிப்பு வரணும். எனக்காக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக கொடுக்கப்பட்டு என் அக்கிரமத்துக்காக அவர் அடிக்கப்பட்டு மரித்து பாதாளம் என்று உயிரோடு போய் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் இரத்தத்தை அறிக்கையிட்டு யார் தன் பாவத்தை கழுவி அந்த பாவத்தை விட்டு விடுகிறீர்களோ அவர்களுக்கு இரக்கம் வரும், அவர்கள் மேல் அபிஷேகமும் வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் மனம் திரும்புறிய? புரியலையோ? இந்த இன்ஸ்டால்மெண்ட்னா தவணைகளை நம்ம வாங்கி பழக்கம். பார்த்தீங்களா? இந்த மாசம் ஒரு 1000 தாரேன், அடுத்த மாசம் ஒரு 1000 தாரேன். இப்ப எனக்கு வவுறு வலிக்குது, என் வீட்டில் பிரச்சனை, இப்ப நான் என் பாவத்தை என்ன செய்யறேன்? மன்னிப்பு கேட்கிறேன். கசப்பு போகணும்ல, வெறுப்பு போனோம், பழி வாங்குற எண்ணம் போனோம், கோபம் போனோம், யாவரோடும் சமாதானமா இருக்க நாட்டம் வரணும். ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கணும். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஹோலி ஸ்பிரிட் வேணும். அவர் வருவார், அவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார், தீவிரமாய் ஊற்றப்பட போகிறார். உங்கள் மேல் தன்னுடைய அக்கினி அபிஷேகத்தை பலமாய் ஊற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட், 3வது பாயிண்ட் பார்த்து முடிச்சு, ஆமா மீதிய நம்ம நாளைக்கு 2 பாயிண்ட் பார்ப்போம். அடுத்தது வெள்ளி. சங்கீதம் 23:3 ஒருவர் வாசிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. இப்ப 3வது மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமாக்கா? மேய்ப்பன் என்ன செய்வாராம் தெரியுமா? ஆத்துமாவை தேற்றுவாராம். நான் சொன்னேன்ல, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுறது ஒரு நேரம். நல்லா கவனிக்கணும். ஒரு நேரம் ஒரு கூட்டத்தில் போய் ஏசப்பா தெய்வம்னு அறிந்து கொண்டேன், இனி உலகமாலாம் வாழக்கூடாது, ஏசப்பாவுக்காக தான் வாழணும்னு அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாரும் வந்துடுவோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை அந்த ஒரு நாளோட முடிய போறதில்லை. அனுதினமும் உள்ளார்ந்த மனிதன் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும்.
போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனீங்க, போன வாரம் வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வந்தீங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கீங்க. போன வாரம் இருந்ததுக்கும் இந்த வாரம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்கு? கோபம் குறைஞ்சிருக்கா? பிடிவாதம் குறைஞ்சிட்டா? கசப்பு, வெறுப்பு, இச்சை, பாவம், பழிவாங்க தூண்டும் எண்ணம் குறைஞ்சிருக்கா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் வரலையே. உங்க ஜபம் குறைஞ்சிருக்கா? ஆண்டவரோடுக்குள்ள உள்ள உறவு. போன வாரம் வர நான் 3 பாட்டு தான் பாடினேன், இப்ப 5 பாட்டை பாட முடியுது. போன வாரம் வர 2 அதிகாரம் படிக்கிறதே பெருசா இருந்துச்சு, ஆனா நேத்து 3, இன்னைக்கு 4 அதிகாரம் படிச்சிருக்கேன். போன வாரம் வர நான் 10 நிமிஷம் தான் முழங்கால நின்னேன், இன்னைக்கு அப்படி இல்ல, ரொம்ப நேரம் முழங்கால நிக்கிறேன், ரொம்ப நேரம் கண்ணீர் வடிக்கிறேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்றேன், நிறைய விசுவாசிக்கிறேன், நிறைய குறைஞ்சிருக்கிறேன், நிறைய என்ன நான் விட்டு கொடுத்திருக்கேன். சொல்ல முடியுதா? அப்ப ஆத்துமாவில் என்ன வருது? தளர்வு வருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாவை இன்று தேற்ற போகிறார், கட்ட போகிறார். அப்ப ஆத்துமாவும் இடியும். நம்ம கனவு இடியுது இல்ல, நம்ம நினைக்கிறது நடக்கல, உன்னையும் பொழப்புல மண்ணளி போச்சா, இதுவும் இடிஞ்சு போச்சா, அதே போலத்தான் ஆத்துமா இடியும் போது அதை கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நான் ஒண்ணு சொல்லட்டுமாக்கா, கவலைப்பட்டாலும் ஆத்துமா அணைஞ்சு போயிடும். ஆத்துமா அணைஞ்சிட்டுன்னு வைங்க, உங்களுக்கு தூக்கம் தான் உள்ள வரும். அப்புறம் அங்க அவன் சரியில்லைன்னு சொல்லப்படாது. நான் தூங்கவா செய்றேன்? நான் விழிச்சுதான் இருக்கேன், எல்லாரும் தூங்கவா செய்றாங்க? முழிச்சுதான் இருக்காங்க. கவலை, சோர்வு, புலம்பல், உலக வார்த்தை, பழைய வார்த்தை. முதல் ஜெப குறிப்பில் தேவனுடைய மனுஷன் மூலம் தேவன் சொன்னார், நான் எகிப்திலே இருந்திருந்தால், நான் முன்னமே அப்படி இருந்திருந்தா, இப்போ அப்படிதான் இல்லாம போயிட்டு விளங்காம போயிட்டோம்ல. பிறகு அதை சொல்றீங்க? இப்போ உருப்பட தானே வச்சிருக்காரு, நல்லா தானே வச்சிருக்காரு. நீ பேசாத தப்பு, உன் ஆத்மா குறைஞ்சு போயிடும். அங்க உன் ஆத்மா இடியும் போது உன் ஜெபம் அத்து போயிடும். நம்ம சொல்லுவோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் அப்பவே அப்படி இருந்திருந்தா, அப்படி இருந்தவன் தானே இப்படி ஆயிட்டேன், அப்படி இருந்தவன் தானே இப்படி ஆயிட்டேன். இல்ல, இன்னைக்கு நல்லா தானே வச்சிருக்காரு. போதும் என்ற மனதோட இருக்கணும்ல. ஆத்துமாவை கர்த்தருக்கு நன்றி சொல். நீ எங்கெல்லாம் ஆத்துமாவில இருந்து கர்த்தரை துதிக்க மறக்கிறியோ, ஆத்துமாவுக்குள்ள இருந்து கலங்க ஆரம்பிக்கிறாயோ, ஆத்துமாவுக்குள்ள இருந்து புலம்ப ஆரம்பிக்கிறாயோ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஆத்துமாவில இருந்து வேதனைப்பட ஆரம்பிக்கிறியோ, அங்கெல்லாம் உங்க ஆத்துமா ரட்சிப்பு கட்டவிழ்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் சொல்ல கட்ட போகிறார். அதான் ஆண்டவர் சொல்லி, என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் தீங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. நீ நம்புறது அவரால் வரும். நம்பினது வரல, நம்பினதுக்கு அபாத்திரமா வந்துருச்சு, சோர்ந்து போவாயே, ஆனால் ஆத்மா போயிடும். எப்பெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, வாக்கு தத்தம் வாங்கின பிள்ளை, உடன்படிக்கை பண்ணின பிள்ளை, சபையில் போய் அவரை ஆராதிக்கிற பிள்ளை, சூழ்நிலைமையை கண்டு நீங்க புலம்புறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க பின்மாற்றம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் பின்மாறி போய் இருக்கிறீங்க. சிலர் சொப்பனத்தில் வரும். எப்படி வரும்? பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற மாதிரி சொப்பனம் கண்டேம்பாங்க. நான் குழந்தை மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என் வஸ்திரம் ஒழுங்காவே இல்லையே. அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இன்னும் பின்னாடிதான் இருக்கான்னு அர்த்தம், முன்னாடி வரல. நீ பிந்தினோரா இருக்கிறாய் என்ற அர்த்தம். உங்க ஆத்துமா உலகத்துக்குள்ள இன்னும் அலக்களிக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றார், ஆத்துமாவை பலப்படுத்துவேன். ஆத்துமா தேற்றப்படணுங்க. ஆண்டவருக்கு விலையுயர்ந்த பொக்கிஷம் நம்ம சரீரம் இல்ல, ஆத்துமா. நம்ம ஹேர, நம்ம ஸ்கின், நம்ம தோலை, நம்ம முகத்தை, நம்ம நடைய, நம்ம உடைய, நம்ம பிரஸ்டீஜ இந்த உலகத்துல கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். செட்பல் வைக்கிறோம், ஹேர் டை அடிக்கிறோம், எல்லாம் பண்றோம் தானே. லிப்ஸ்டிக் போடுறோம், நெயில் பாலிஷ் போடுறோம், எல்லாம் போடுறோம். ஆத்துமாவுக்கு என்ன போட்டிய? ஆத்துமா பளபளப்பா இருக்கா? ஆத்துமா ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இருக்கா? ஆத்துமாவை ஆண்டவர் ராத்திரி, என் பிரியமே, என் செல்லமே, என் அன்பே, என் ஆறுதலே என்று உன் ஆத்துமா மணவாளன் மெச்சுக் கொள்ளுகிறாரா? உன் ஆத்துமா தாகமா இருக்கா? ஆண்டவரே இன்னைக்கு வந்துடுவீரா? உங்க வருகை எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? யாரெல்லாம் வருகையை விரும்பலையோ, யாரெல்லாம் ராஜ்யத்தை இன்னும் விரும்பலையோ, யாரெல்லாம் இன்னும் உலகம் ரொம்ப நாள் ஓடும், நான் ரொம்ப நாள் வாழணும், நான் அதை செய்யணும் இதை செய்யணும் மூளைக்கு இடம் கொடுக்கிறாயோ, அவர்கள் ஆத்துமா எல்லாம் குன்றி போனதே.
ஆத்துமா வளரணும்னா ஒன்றை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எதை தெரியுமா? மைண்டை. உன் மூளையை தூக்கி அடுப்பில் போடு, குப்பையில் போடு, உன் ஆத்துமாவை தேற்று. ஹல்லேலூயா. எந்த மூளைங்க தாவீதை ராஜாவாக்கிச்சு? ஐஏஎஸ் படிப்பா, ஐபிஎஸ் படிப்பா, அவர் போர்ல வீரரா? மூளை இல்லைங்க, தாவீதோட ஆத்துமா. அவனை தேவன் பக்கமா அவனே தேற்றினான். அவன் ஆத்துமாவுக்கு உரம் போட்டான். ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை கொஞ்சி கொஞ்சி, நீரே என் பங்கு, நீரே என் சொத்து, நீரே என் பிரியம். ஆத்துமாவிலிருந்து ஆண்டவரை லவ் பண்ணணும். நீங்க இருதயத்திலிருந்து கவலைப்படுறீங்க, சிந்தையிலிருந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. இந்த ரெண்டு தான் உங்க ஆத்துமாவை ஃபெயிலியர் ஆக்குது. புரியுதா? இருதயத்தில் உள்ள கவலை, மூளையிலும் சிந்தையிலும் உள்ள சிந்தை உன்னை அலங்கோலமாக்குகிறது. ஏன் பேய் ஓடல? ஏன் நோய் மறையல? ஏன் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கல? ஏன் ஆண்டவர் கண்ணை திறக்கல? ஏன் ஆண்டவர் உங்க நாக்க அக்கினியா மாற்றல? ஏன் இன்னும் இச்ச போராடுது? ஏன் இன்னும் ஆபாசம் போராடுது? ஏன் கண்ணை மூடுனா நிர்வாணம் தெரியுது, கெட்ட சொப்பனம் வருது? ஏன் இன்னும் துன்மார்க்கனோட துன்மார்க்கத்தனமா பேச துணியுது? ஏன் பாவியோட உட்கார்றது பிடிக்குது? ஏன் பரியாசக்காரனை ரொம்ப பிடிக்குது? உன் ஆத்துமா இன்னும் இடிந்து போயிருக்கிறது. ஆத்துமா பலப்பட்டுட்டா ஜெயம் எடுத்துடலாம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சும்மா வாக்குத்தத்தம் பலிக்காதுல்லக்கா. நீங்க சொல்லணும், என் ஆத்துமாவையும் மேய்க்கணும். வெறும் சோறு மட்டும் போட்டு மேய்ப்பன் பெயரக்கூடாது. வெறும் குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்கி தந்தாரு, நல்ல இந்த மாசம் தண்ணி வந்துச்சு, அரிசி கிடைச்சிச்சு. நோ, ஆத்துமா தேற்றப்படணும். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். வழி தப்பி போன வாழ்க்கை ஆண்டவர் சரிப்படுத்துவார். காணாமல் போன ஒரு ஆட்டை குறிச்சு அக்கறையா இருக்கிற ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள யார் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, யாரோட ஆத்துமா இன்னும் கெட்டு கிடக்கோ, அந்த ஆத்துமாவையும் இந்த நாள் தொட்டு ரட்சிக்கும்படி என் கோலை நீட்டுவேன், என் தடியை நீட்டுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கு. நீங்க சொல்லணும், என் குடிகார கணவர், பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிற கணவர், உலகத்துல சிற்றின்பத்துல மூழ்கி போன என் பிள்ளைய, என் பிரதான மேய்ப்பரே, ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பனே, உம்முடைய கரத்துல தாரே, நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. உங்களை விட்டு, ரட்சிப்பை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, சபையை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, தனிஜபத்தை விட்டு, வேத தியானத்தை விட்டு, அழைப்பை விட்டுட்டு போய் ஆண்டவரே தெருவில் பன்னி கூட்டத்துக்கு மத்தியில அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிற என் வீட்டில் உள்ள தப்பி போன ஆடு, அது அவர் கையில கொடுங்க. அவர் கொண்டு வருவாருங்க. அவரால் முடியும். அவர் ஆத்துமாவை தேற்றுவதில் அவரை போல ஒரு நல்லவர் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க, அக்கா உங்க புருஷனுக்கு ரொம்ப ஜெபம் பண்றீங்க, உங்க மகளுக்கு மகனுக்கு உங்க வருமானத்துக்கு ரொம்ப ஜெபம் பண்றீங்க. உங்க ரட்சிப்புக்கு நீங்க அதிகமா ஜெபம் பண்ணணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவானா? மணி இப்ப 4. இப்ப ரட்சிப்பு குறிச்ச அக்கறை இருக்கு, பயம் இருக்கு. 5 மணிக்கு வீட்டுல சோபால உட்கார்ந்து டீ குடிக்கும் போது அந்த பயம் இருக்கணும். 6 மணிக்கு ஒரு போன் வரும், உலக கதை வரும், அதுல உங்க நாக்க மற்றவங்களுக்கு விரோதமா நீங்க திறக்கும் போது, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, என் ரட்சிப்புக்கு உத்தரவாதி என் மேய்ப்பன். நான் சொல்றேன், உலக கண்ணில் மண்ணளி போட்டுடலாம். நீ கேட்கலாம், இவன் ஓகேமா அவன் ஓகேமா, எவன் எப்படி போறான்? நீயும் ஆண்டவரும் எப்படி இருக்கிறீர்கள்? நானும் என் ஆண்டவரும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் விரும்புவது ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற ஆத்தும ரட்சிப்பை தான். அவன் கீழ்ப்படிய வேண்டும், ஒழுங்காய் இருக்க வேண்டும், அவனுக்குள் இருள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? ஜெபிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றோமா? ஜெபிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா? ஜெபிக்கிற நீங்க ஆண்டவருடைய பலத்து கரத்துக்குள்ள அடங்கி இருக்கீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை எனக்கு கொடுங்க, அந்த ரட்சிப்பை எனக்கு கொடுங்க. நீங்களும் உங்க குடும்பமும் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க அப்பப்ப பிழை உணரணும். பிழை உணர்தல் ஜெபம் தேவை. இன்னைக்கு யாரும் அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஜபரையில் நாங்கள் நடத்தினாலும்
மந்திரம்னா இப்படி வந்துருது, சாமி இறங்கிருதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிலாம் ஆடி ஜோம் பண்றாங்க. பாவ அறிக்கைக்கு இப்படி ஆடுங்க பாப்போம், பேய் ஓடிடும். நீ பேயை பிடிச்சு உழுப்புனா நல்ல உழுப்பு, நான் உனக்குள்ள இருந்தா ஆடுவேங்க. உன் துர்குணம் மாறாமல், கெட்ட புத்தி மாறாமல். ஆமென். கெட்ட புத்தி. அடுத்த குடும்பத்தை குறித்து பேசாத, பாவம். பிறரை குறித்து பேசாத, பாவம். வீணான சாபத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்காத. உன் நாக்கு பாடவும் செய்யுது, நாக்கு துதிக்கவும் செய்யுது, ஜெபிக்கவும் செய்யுது, ஆலயத்தில் போய் பாடுது. ஆனா ஆண்டவரை துக்கப்படுத்தும்படி உன் சொற்களின் மிகுதி காட்டை கொளுத்துவது போல நாக்கின் வார்த்தை கொளுத்துதே. நல்லா கவனிக்கணும். உங்க சொந்த பிள்ளைய கூட நீங்க கெடுத்து வெளியே போய் பேசக்கூடாது. என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை உடுத்தின ட்ரெஸ்ஸை மாத்த மாட்டிக்கா, என் பிள்ளை குளிக்க மாட்டிக்கா. ஆண்டவர் கேட்டாரா? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தன் சொந்த பிள்ளையின் பாவத்தை கூட வெளியே சொல்லக்கூடாது. புருஷனை பற்றி சொல்லக்கூடாது, மனைவியை பற்றி சொல்லக்கூடாது. அதான் ஒப்பந்தம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என் புருஷன் என்ன அடிக்கிறார், என் புருஷன் என்ன கடிக்கிறார், என் புருஷன் என்ன திட்டுறான், என் புருஷன் குடிக்கிறான், என் புருஷன் ஒருத்தி கூட பேசுறாண்டி, நீயே உன் குடும்பத்தை கேவலப்படுத்துறியே. நான் கேட்கிறேன், மேய்ப்பன் இருக்கார்ல, அவரை விடவா நீங்க சொல்ற அக்கா பவர்ஃபுல் வெப்பன்? அந்த அக்கா வெப்பன் தான். நீங்க போன பிறகு அடிப்பாங்க உங்களுக்கு போனு, உங்க எதிரிக்கு. ஏல அவ வந்தா உனக்கு ஆகாதவா, இப்பதான் சொல்லிட்டு போனா, உன் வயிற்றுச்சல நல்லா வாங்கி கொட்டிக்கிட்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. கவனம், யாரோடும் சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. மனைவியை கெடுத்து புருஷன் வெளியே சொல்லக்கூடாது. ஆண்டவர் பாப்பாரு, துக்கப்படும். எப்பெல்லாம் இதை ஆப்ரேட் பண்றோமோ அப்பெல்லாம் ஆத்துமா இடிஞ்சிரும் 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 ஆத்துமா. அதனாலதான் இந்த ஆத்துமாவை வச்சு ஜெயிக்க முடியலக்கா. அதான் மந்திரம் ஓடல, சூனியம் ஓடல, செய்வன ஓடல, பேய் ஓடல. உன் ஆத்துமா நிலைவரப்படணும். ஆத்துமா எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். போச்சு பிரசங்கம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் இந்த மாசம் கையில குடு இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாசம் புல்லு கிடைக்குங்க, புல்லு கிடைக்கும். இந்த வருஷம் நல்ல மாடு காடு கோழி கிடைக்குங்க, வருமானம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமேன் வந்திருக்கும். இதுக்கு ஒரு ஆமேன் வந்துச்சா? ஒரு ஆமேன் வரல. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில யாரும் தவறுவோம். அதான் சுய பரிசோதனை ஜெபம். டைரக்டா போய் அடிக்கிறது ஆண்டவர்கிட்ட வச்சு. ஆண்டவரே இவனை சந்தியும். முதல்ல கேட்பார், நீ யாருக்கா? எக்கா நீ யாரு? காலைல 6 மணிக்கு எந்திரிச்ச, 11 மணிக்கு 10 மணிக்கு ஜெபிக்க என்கிட்ட வந்திருக்க. நீ யாரு? நீ காலையில் நைட்டெல்லாம் தூங்கி காலைல 5 மணிக்கு எழும்பிட்ட வந்துட்ட. உன் பாட்டு நல்லா தான் இருக்கு. ஆமே, நீ என் காலை பிடிச்சிருக்கிறது சூப்பரா இருக்கு, விட்டுரு எனக்கு சுளிக்கிறோம். கேட்பார், நீ யார்? நாம யாரு? கவனிக்கணும். தாவீது பாருங்க, துதிச்சாரு, எல்லாம் செஞ்சாரு, ரகசியமா ஒரு பாவம் செஞ்சாரு. நாத்தான் வேலை வச்சு ஆண்டவரை எச்சரிக்கிறார். துதித்த தாவீதுக்கே ஆத்துமாவில் இழப்பு. பேதுருவை பாருங்கள், இயேசுவால் அழைக்கப்பட்ட மனுஷன், இயேசுவின் பின் ஊழியம் செய்தவன், 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு உலகத்தை கலக்கினவன். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி ஒரு பெண் பிடிச்சு, ஏய் நீ அவரு கூட சுத்தனவர் தானே, கேட்கும் போது என்ன சொன்னா தெரியுமா? தெரியவும் செய்யாது, சத்தியமும் பண்றான், சபிக்கவும் செய்யறான். அக்கா வாய் என்னெல்லாம் பேசுதுக்கா? சத்தியம் அடிக்கா? சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை, நான் அதுவே கிடையாது. வாயில குப்பை அள்ளி போட ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த வாய் ஜெபிக்கலன்னா ஆண்டவர் என்ன கேட்ட? உள்ளதை உள்ளபடி சொல், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். ஆண்டவர் வாயை வச்சு தான் இடம் போடுவார். இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, 10 பேர்கிட்ட 10 டாக்கிங். கர்த்தர் சொல், கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆண்டவர் விரும்புவது, பேதுரு பாருங்க வழி தப்பி போயிட்டான், ஆனாலும் ஆண்டவர் விடல. ஆண்டவர் பேதுருவை தேடி போனார். அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து பேதுருவை தேடி போறார். காணாம போன ஆட்டை கர்த்தர் சொல்றார், இந்த மாசம் உங்களை சரிப்படுத்த போறார். நீங்க உங்க ஆத்துமாவை சரியாக்கிறீங்க, உங்க இடுப்பு சரியாயிரும், முட்டு சரியாயிரும், கணுக்கால் சரியாயிரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் சுகமாக்கம் வரும், ஈஸியா ஆப்ரேட் ஆயிரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் தலையில கிடந்த ஆண்டவரே, என் ஜபரிக்கு வர்றவங்க இடுப்பு வலி சோமாவ மாட்டிக்கப்பா, தலைவலி சோமாவ மாட்டிக்கப்பா. அவர் சொல்ற, அவங்க தலைவலி எனக்கு பெரிய தலைவலியா இருக்குங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி கூட்டத்துக்கு போற கேஸுகள் பண்ற அட்டுழியம் இருக்கு, அட்டுழியம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரை தேடி வர்ற பிள்ளை சாட்சியா இருக்கணும், குடும்பத்துக்குள்ள சாட்சியா வாழணும். குடும்பத்துக்குள்ள உனக்கு நெருக்கம் இருக்கலாம், மாமியார் நெருக்கலாம், மருமகா நெருக்கலாம், மனைவி நெருக்கலாம்,
புருஷன் நெருக்கலாம், பிள்ளைங்க நெருக்கலாம், சொத்துக்காக சிலர் உங்களை நெருக்கலாம். கொஞ்சம் பொறுமையாரு. மெய்ப்பன் இருக்காரு, அவர்கிட்ட கோல் இருக்கு, அவர் ஆற்றுவார், அவர் தேற்றுவார், அவர் பதில் கொடுப்பார். நீ பொறுமையாரு, நானே கர்த்தர் என்பதை விளங்கிக் கொள்வாய். நீங்க சில நேரம் நீங்க முட்டுறதுனாலதான் ஃபெயிலியர் ஆகுறீங்க. புருஷன் கிட்ட நீ முட்டாதீங்க. வயசு 50 ஆச்சு. அந்த மனுஷனை போய் வளைச்சா வளைவாரா ஒடிஞ்சு போயிடுவாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீயா நானான்னு பார்த்துருவோம். சண்டைக்காரியோடு ஒரு வீட்டுக்குள்ள குடியிருக்க லாகாதுன்னு பைபிள்ல இருக்கு. சண்டைக்காரியா வீட்டில் இருக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்லட்டா, நீங்க ஒரு பெரிய செல்லெல்லாம் ஏன்ட்ட கொண்டு வராதீங்க தயவு செய்து. இப்படி இப்போ மைக்கு 4 மைக்கு இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு வைப்பாங்க தெரியுமா? அப்படி என்ன நான் சொல்கிறேன்னு கேட்க நீங்கள் அப்படி கேட்காதீங்க, உருப்பட மாட்டீங்க. நீங்கள் போய் உங்கள் ஒரு நைட்டி வாங்கிக்கோங்க, செல்லை ரெக்கார்டில் போட்டு உள்ளே வச்சுக்கோங்க. காலையிலேருந்து நைட்டு வரை நல்லா பேசுங்க, நைட்டு போட்டு கேளுங்க, கேட்டுருங்க, உங்களுக்கு விடுதலை. நீங்கள் அதுக்கப்புறம் இவன் அப்படி சொன்னா, அந்த அக்கா அப்படி சொல்லிச்சு, அந்த அண்ணன் இப்படி சொன்னார், இப்படி நடந்துக்கிட்டா தொப்படி இருந்தால் நடக்கும். நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பேச்சு எப்படி இருக்கு? உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப கவனம், யோசிக்கணும். நைட்டு உட்காந்து, ஆமாம் ஆண்டவரே நான் கஷ்டப்படுத்திட்டேன், நான் தெரியாமல் சில வார்த்தையை டக்குன்னு விட்டுருப்பேன், அதை கூட நம்ம சொல்லணும். நான் மனசுலேருந்து வேணுக்குன்னு விட்டுருக்க மாட்டேன், ஏன்னா விட்டுருப்பேன். ஆனால் அவங்க மனசு உடஞ்சிருப்பாங்க, அதை நிறுத்துவார் நைட்டு. ஒப்புரவாகணும். சும்மா போய் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது, சாட்சியாக வாழணும். ஆண்டவர் அதை விரும்புகிறாரு, ஆத்துமாவை தேற்ற விரும்புகிறார். ஆமேன். ரொம்ப கவனம். கணவர் ஒரு பாவம் செய்கிறாருன்னா அது ஒரு ஆவி, அதை உபவாசம் இருந்து அடிக்கணும், முட்டிலிருந்து அடிக்கணும், ரகசியமா ஜெபிச்சு அடிக்கணும், தேவனோட போராடி ஜெபிக்கணும். யாக்கோபு ஒரு விதத்தில் நல்லவர். அவர் பிரயர் டீமை கூப்பிடல, ஊழியக்காரனை கூப்பிடல. அவர் வீட்டுக்குள்ள பிரச்சனை, பொண்டாட்டியை கூட கிட்ட வைக்கல, மாமனார் குடும்பத்தை கிட்ட வைக்கல. இல்ல 4 வேலைக்காரன் என் கூட இருந்து தோத்திரம் போடு எனக்கு விரோதமா ஏசா வாரான். இன்னைக்கு அவ்வளவு ஆவியம் அப்படிதான் இருக்கு. 4 பேர் ஜெபிக்க எங்க வீட்டுக்கு வருவாங்களா? நீ வருவியா? நீ வரலன்னா சொல்ல, அவங்கள கூப்பிட. நீங்க என்ன செய்றீங்க சிஸ்டர் பிரதர்? உங்க ஜெபத்தை விடையவ என் ஜெபம் உன் வீட்டுக்குள்ள வேலை செய்ய போகுது. உன் விசுவாசம் எங்கே? உன் போராட்டம் எங்கே? உன் ஜெபம் எங்கே? என் பிரச்சனை எனக்கும் என் ஆண்டவருக்கும் உரியது. போய் நில்லுங்க, ஜெயிக்கலாமே. ஆமேன்னு சொல்லுங்க. அக்கா ஒரு ஃபோன் எடுத்தா, அன்னைக்கு ஒரு அக்கா சொல்றாங்க, பிரதர் ஃபோனுன்னு ஒன்று வருது, சும்மா எடுத்து 55 நிமிஷம் பேசுறாங்க. எத்தனை நிமிஷம்? இங்கேயும் நிறைய டிக்கெட் இருக்கு, பிளேடு போட்ட டிக்கெட்டு. யாருக்கிட்ட எதை என்ன பேசுறோம் தெரியாமே பேசுற ஆட்கள் இருக்கு. பேசணும். எனக்கு ஆண்டவரோடு பேசுங்கள். நீங்க மனுஷங்க கிட்ட பேச 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 ஆத்மா கரைய ஆரம்பிச்சிடும். பொல அது பெண்களுடைய வீக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கவனமா இருங்க, ஆண்டவரோடு பேசுங்க. நீங்க கொஞ்சம் இந்த 1 மாசம் மனுஷங்க கிட்ட நல்லவங்களா இருந்தாலும் நான் ஒன்று சொல்லுவேன், ஏசப்பா மட்டும்தான் நல்லவர். இவங்க கூட நான் பழகலாம். நீங்கள் கேளுங்க, நாங்கள் இந்த மேடையை விட்டு போன பிறகு எவ்வளோ நேரம் ஃபோனில் பேசணும்னு ஒரு 2 நிமிஷம் கூட பேச மாட்டோம். வீடு போய் சந்திப்போமான்னு கேளுங்க. பிரதர் அவர் கூடுவார். எதுக்காது? பிரதர் என்ன சாப்பிட்டிய? உங்கள் பொண்டாட்டி என்ன குழம்பு வச்சா? இங்கே உங்களுக்கு அதான் பேச்சு. உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? உங்கள் வீட்டுக்காரர் எங்கே? அங்கே ஆரம்பிக்கும். அவரா இப்பந்தான் அந்த மனுஷன் போகிறான். ஆரம்பிக்கிற பேச்சு 12 மணி வரை. செபிக்கிற பிள்ளை கவனமாக இருக்கணும். ஏன் உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இல்லை? ஏன் உங்க வீட்டுக்குள்ள உங்களால களி கூற முடியல? ஒரு பாட்டை நீங்க எடுத்து பாடும்போது அங்க பரலோகத்தோட சந்தோஷத்தை கொண்டாட முடியுதா? அங்க தேவனுடைய ஆவியினுடைய களி கூறுதலை கொண்டாட முடியுதா? நீங்க பிரசன்னத்தை உணரலன்னா சரியில்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை தேடும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. 3வது காரியம் நம்ம பார்த்தோம், ஆத்துமாவை ஆண்டவர் ஆமேன் தேற்றுவார். இதுக்கு தெரியுமா ஆத்துமாவை தேற்றுறாரு? ஆத்துமா தேற்றப்பட்டுருச்சுன்னா நீங்க தான் செய்யாளி. அந்த ஆத்துமா தான் கர்த்தர் சொத்து. இந்த ஆத்துமா அழகாயிட்டுன்னு வைங்க. சிலர் பாருங்க, நல்ல சீவி ஆமேன் நல்ல பவுடர் போட்டு, பவுடருக்கு கீழே இதெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, ஏதோ அது பேர் பேஸ்மெண்ட்லாம் இருக்கான், போட்டு நல்ல கண்மை நல்ல லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அழகுபடுத்தும் போது நம்மளை பார்க்க 4 பேருக்கு பேய் மாதிரி இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது சில மேக்கப் தேவை இருக்கு ஆத்மாவுக்கு. ஆமே. எது மேக்கப் தெரியுமா? உட்காந்து
அதே மாதிரி இந்த கண்ணை வச்சு யாரையுமே குறைச்சு பார்க்காம, யாரையுமே கீழ்த்தரமா பார்க்காம, யாரையும் அற்பமா பார்க்காம சந்தோஷமா ஒருத்தர் பாருங்க பார்ப்போம். அப்போ ஆத்துமா அழகா இருக்கும். யாரை குறிச்சு வாய் பேச வரும்போது அது எனக்கு வேண்டாம், அவங்க கதை அவங்க, எனக்கு அவங்க நல்லா இருக்கட்டும். கெட்டவங்களும் நல்லவங்கள, கெட்டவங்களா இருந்தால் நல்லவங்களாகி பரலோகத்துக்கு போகட்டும், நல்லவங்களா இருந்தால் இன்னும் நல்லவங்களா இருக்கட்டும் போயிடணும். அப்படி வாயை அழகுபடுத்தும் போது ஆத்துமா அழகாயிரும். நீங்க எப்பெல்லாம் சகிக்கீங்களோ, பொறுக்கீங்களோ, எப்பெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ, அப்பெல்லாம் உங்ககிட்ட ஆண்டவர் கிட்ட 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 வருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை உடைக்கிற புருஷனுக்காக தோத்திரம் போடுங்க, உங்களை உதைக்கிற புருஷனுக்காகவும் தோத்திரம் போடுங்க. ஆமேன் சொல்லுங்க. அது எப்படி போட முடியும்? தப்பா பிரசங்கிக்கிறீரு அப்படின்னா உங்களை ஒரு காலம் பரலோகத்துக்கு கூட்ட முடியாது. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் உருவாக்க ஒவ்வொரு முள் வச்சிருப்பார். நம்மளை உருவாக்க நமக்கு ஒரு முள். அந்த முள் இல்லைன்னா நம்ம எங்கேயாவது, இந்த ஆடு அப்படியே குதிச்சு ஓடிடும். அந்த ஆட்டை பற்றி அவருக்கு தெரியும். அதனால தான் ஒரு கோலையும் தடியும் வச்சு மண்டையை தூக்குனா மண்டையில் ஒரு அடி. ஆமேன்னு சொல்லுங்க. காலை தூக்குனா காலில் ஒரு அடி போடு, நொண்டி அலை கிண்டி அலை. ஏன்னா அந்த கால் இருந்தால் ஒழுங்காக இருந்தால் நீ ஒழுங்காக இருக்க மாட்டேன். ஆண்டவர் நம்மளை நிறுத்துகிறார். எதுக்கு தெரியுமாக்கா? ஆத்துமாவை பரலோகத்தில் அவரண்டையில் வைத்தாளுங்க. எத்தனை பேருக்கு இயேசு அழகு? இயேசுவுக்கு நீங்க அழகு இல்லை, உங்க ஆத்துமா தான் அழகு. அகத்தின் அழகு எங்கே தெரியும்? முகத்தில் தெரியும். நம்ம முகத்தை எப்படி அழகுபடுத்துறோம்? இப்படி நல்லா தேய்ச்சி ஆமேன் அழகுபடுத்துறோம். ஆனா ஆத்துமா அழகாயிட்டா ஒன்றும் போடாமையே கலர் ஆயிரும், பிரசன்னமாயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமா, இனி போய் முகத்துக்கு யாருக்கிட்ட என்ன போட்டான்னு கேட்காதீங்க. உங்க முகம் அழகா இருக்க உங்க ஆத்துமாவுக்கு நற்குணங்களை கொடுங்கள், சாந்தங்களை கொடுங்கள். ஆத்துமா அனல் முட்டுங்க. நீங்க ஜோமன ஏசப்பா, என் ஆத்துமாவுக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும், என் ஆத்துமாவுக்குள்ள வசனம் இறங்கட்டும், என் ஆத்துமா நீதி செய்யட்டும், என் ஆத்துமா நியாயம் செய்யட்டும், என் ஆத்துமா உமக்குள் களி கூறட்டும், என் ஆத்துமா உண்மையே சந்தோஷப்படுத்தட்டும், என் ஆத்துமா உமக்கு பிரியமாய் வாழட்டும், என் ஆத்துமா உமக்கு சாட்சியாய் வாழட்டும், என் ஆத்துமா அனல் மூட்டப்படட்டும், என் ஆத்துமா ஆயத்தப்படுத்தப்படட்டும் என்று ஆத்துமாவில் இருந்து கர்த்தரை துதித்து துதித்து குதித்து ஸ்தோத்தரித்து பார். ஆத்துமா அழகடையும். ஆத்துமா அழகாயினா உண்மையிலே சொல்றேன், உங்களை யாரும் அடிக்க முடியாது. ஆமென். ஆத்துமா அழகாகணும்னா வெளியே நிறைய பஞ்சருக்கு முள்ளெல்லாம் குத்தும். ஆமென் சொல்ல. குத்தணும். உன் வீடு குத்தும், வார்த்தை குத்தும், குத்தட்டும். கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ரொம்பலாம் நீங்க வந்து நான் இன்னொன்று சொல்லி தரேன். கடைசி காலம் நான் ரொம்ப கவனமா ஒன்று. கடைசி காலம் ரொம்ப அப்படி ரொம்பலாம் அப்படி இல்லை, உபத்திரவம் இருக்கும். திடன்கொள். ஆனால் அது ஒன்று மேற்கொள்ளாது. நீ அதை மேற்கொண்டு 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 ஜெயம் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருப்பாய். மணவாளன் வருவார், சீக்கிரம் இந்த பூமிக்கு வருவார். மத்தியாகத்தில் வந்து நிற்க போகிறார். உலகம் முழுவதும் பொல்லாங்கானவனுக்குள் போய்விட்டது. கர்த்தர் ஒருவரே நல்லவராக இருக்கிறார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷி பாக்கியவதி. கர்த்தரோடு பேசு. கர்த்தர் கிட்ட மட்டும் உங்க இருதயத்தை திறந்து ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. நான் சொல்லுவேன், அண்ணாலதான் எனக்கு ரொம்ப பெண்களே பிடிக்கும், உங்க யாரையும் பிடிக்காது. நீங்க இப்ப இருதயத்தை திறந்து ஊத்திட்டு போனா இன்னும் 2 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு போவீங்க. ஆனா அண்ணாள்கிட்ட புருஷன் சொல்றான், ஏய் எல்கானை சொல்றான், 10 மடங்கு உனக்கு எல்லாம் தரேன். அவளுக்கு 100 ரூபா கொடுத்தா உனக்கு 1000 ரூபா. கண்டிப்பா நீங்க நல்ல வேலை அந்த லிஸ்ட்ல இல்ல. நீங்க அப்படின்னா அப்படியா? அப்ப என்ன அங்க கடைக்கு கூட்டு போவீங்களா? 10 தடவை கூட்டு போவீங்களா? 10 தடவை நம்ம பேசியிருப்போம் பேரம். ஆனா அவள் தாங்க உண்மையான ஆத்துமா. அதான் அவளுக்காக வானம் அந்த சர்ச்சில் திறக்கப்பட்டுச்சு. நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, வானம் திறக்கப்படுதா? நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவற்ற மட்டும் ரகசியத்தை சொல்லு, ஆண்டவற்ற மட்டும் இருதயத்தை சொல்லு, ஆண்டவற்ற மட்டுமே உன் கூப்பாட சொல்லு. பெற்றோர்கிட்ட கூட ஒரு மனைவி சொல்லக்கூடாது. ஃபெயிலியர் உங்க லைஃப்னு அர்த்தம். உனக்கு வாழ தெரியலன்னு அர்த்தம். என் தோழி கிட்ட தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் இருக்க மாட்டார். எனக்கு தோழன் இயேசு மட்டும்தான், தோழி இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தாங்க நம்மளை சூழ்நிலைக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை சாதகமாக்குவார். அவரை விட அங்க பெருசா ஒருத்தர் முளைச்சு வர போறாங்க. நான் சொல்றேன், அக்கா அம்மா, உங்களுக்குரிய காரியத்தை ஆண்டவர் பேசுறாரு. ஆமென். இந்த மாசம் மேய்ப்பன் குரலை கேட்கும் ஆடாய்
ஆடு மெய்ப்பனிடத்தில் பேசும் ஆடாய் மாத்திரம் இருக்கட்டும். ஆண்டவர் உங்க குரலை கேட்க விரும்புகிறார். உன் குரலை கேட்க விரும்புகிறார். அவர் தன் குரலை உனக்கு அழைக்க போகிறார். ஆமேன். நல்ல மெய்ப்பன் ஆட்டின் குரலை கேட்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இருண்ட காலம் வருகிறது. ஒரு இருண்ட காலம் உலகத்துக்கு வருகிறது. ஆமென். ஞானம் உள்ளவன் பாக்கியவான். இயேசுவை இரவும் பகலும் அண்டிக்கொள். இயேசுவின் இடத்தில் மட்டும் இருதயத்தை திறந்து கொடுத்துக் கொண்டே இரு. இயேசுவின் இடத்தில் இருந்து இருதயத்தை விட்டுறாத, ஆத்துமாவை விட்டுறாத. உன் ஆத்துமாவை யாருக்காகவும் கரைய விட்டுறாத. இவரு இப்படி சொல்லிட்டார, சொல்லிட்டு போட்டும் பரவாயில்ல, தோத்துறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் மேய்ப்பனா இருக்கிறேன். எல்லாரும் நான் சொல்றேன், கடைசி காலம் உடைக்க வருவாங்க இருதயத்தை. எதுக்கு தெரியுமா? சாத்தானுக்கு தெரியும். அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, இடுப்பெல்லாம் கட்டி போட்டுட்டான், ஆனால் எப்படா வருவேன் இருந்துச்சு. அவனுக்கு தெரியும் சில கேஸுகளை கட்டி போட்டாலும் கட்டில் கிடையாங்க வந்துடும். ஆனால் அவனுக்கு தெரியும் வர்றவங்க ஆத்துமாவை உடைச்சு போட்டுட்டா ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாதுன்னு. உங்கள் ஆத்துமா களி கூறணும்னா ஆத்துமா கட்டப்படணும். ஆமீன். அப்படி எழுமி நிற்கலாமா? ஆமீன். அப்படி எழுமி நிற்போம். 2 நிமிடத்தில் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை தொட போகிறார். கொஞ்சம் ஸ்பீட் அபிஷேகத்தோட. ஆமென். ரீபா கபா தோடா தோலாபா தராபா கபா. புரிஞ்சிச்சா செய்தி? ஏதோ ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோட பேசுறார், என் கூடயும் பேசுறார். என்கிட்டையும் குறைகள் இருக்கும். வேதம் இரு கருக்குள்ள பட்டயம். நான் கரெக்டுன்னு மட்டும் நினைச்சிட்டு படுத்து தூங்கிடாதீங்க. முடிஞ்சு போச்சு. எக்கால உதர சத்தம் கேட்காது. ஆமென். நான் குறைவுள்ள பாத்திரம்பா. நீங்க நைட்டு கேட்கணும், ஆண்டவரை படுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை நான் எதுல தவறுனேன் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு காட்டுங்க. ஆண்டவரை நீங்க அப்படி கேளுங்க. உங்க கண்ணு முன்னாடியே, நீ இந்த வீட்டுக்கு போனியா, நீங்க இதை செஞ்சியா, தப்பும் பாரு. ஆமேன். ஒரு தூரா அக்கா, கண்ணு எப்பெல்லாம் தாறுமாறா பிறருடைய பொருளை இச்சிக்குதோ. ஒருத்தர் வீட்டை பார்த்து ஒருத்தர் இப்படி பேசினாங்களாம். ஒரு பாஸ்டர் தான் சபையில் உள்ள ஒரு அக்காவோட வீட்டுக்கு அந்த சபை மக்களை கொண்டு போகும்போது சபைக்குள்ள எல்லாம் பேசினாங்க. எப்படி வந்தவர் நல்ல வசமா வீடு போட்டால, 2 மாடி வீடாம், 2 மாடி வீடு. ஆனா அந்த அக்கா போட்டது கடன்ல போட்டது யாருக்கு தெரியும்? சபையில் உள்ள பாஸ்டருக்கு தெரியும். ஆனா அதை பார்த்துட்டு வந்த உலகம் ஊரும் சொல்லிச்சான், எப்படி பாத்தியா, நீங்க அப்படி இருக்க கூடாதுக்கா. அக்கா உங்க சபையில, உங்க தெருவில், உங்க குடும்பத்துல நீங்க பழகின யாராவது உங்களை விட நல்ல கார், நல்ல பள்ளிக்கூடம், நல்ல இடம் இருந்தா வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும். ஏன் அவங்களுக்குள்ளதை பார்த்து நீங்க அவங்களுக்கு என்ன நல்ல மாப்பிள்ளை இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் மாப்பிள்ளை ஒழுங்கா இருக்காது. நீங்க சொல்லணும், ஆண்டவரே அவரவர்கிட்ட போய் விசாரிங்க, அவங்க புருஷன் எப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லிடுற, அவங்க சொல்லல, அவ்வளவுதான். ஆமென். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குக்கா. நீங்க சொல்லுங்க, இனி நான் என் கண்ணால பிறருடைய பொருளை இச்சிக்க மாட்டேன், பிறருக்குரியதை பற்றி நான் பேச மாட்டேன். விதவையை பற்றி பேசாதீங்க, திக்கற்ற பிள்ளையை பற்றி பேசாதீங்க, அனாதையை பற்றி பேசாதீங்க. உலகத்துல சிலர் கைவிடப்பட்டிருப்பாங்க, பாவம், தப்பு செஞ்சிருக்கலாம், செய்யாம இருக்கலாம். அவங்க பரதேசியா அந்த உலகத்துல சுத்தி தெரியும் போது பாரு தருதல மாதிரி அலையுது பாரு, ஒழுங்கா இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிடாதீங்க. நீங்க சொல்லிடக்கூடாது, உலகம் சொல்லலாம், நீங்களும் நானும் ஒருத்தர் சொல்லக்கூடாது. எல்லாரும் பிழை செய்வது இயல்பு, எல்லாருமே தவறு செய்வது இயல்பு. ஆனா நம்ம 100க்கு 100 ஆண்டவர்கிட்ட நம்மளை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மெய்ப்பன ஒரு நாளும் காயப்படுத்தாதீங்க, மெய்ப்பன ஒரு நாளும் காயப்படுத்தாதீங்க. உங்க சொந்த புருஷனை, உங்க சொந்த மனைவியை, உங்க சொந்த பிள்ளையின் காரியத்தை வெளியே ஒருத்தத்தை போய் தூக்கி தெரியாத. மெய்ப்பன் ரொம்ப கவலைப்படுவாரு, ரொம்ப கவலைப்படுவார். ஏன் இதை சொல்றாரு தெரியுமா? ரொம்ப இன்னைக்கு சபைக்குள்ளதான் நடக்குது. உங்க சர்ச்சுக்குள்ள நீங்க அதை செஞ்சிடாதீங்க. உங்க பாஸ்டர் கஷ்டப்பட்டு உருவாக்கின சபை, மிஷனரிகள் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஆலயம், நீங்க போகிற ஐக்கியம், முழங்கால நின்று ஜெயிச்சது எங்கேயுமே உங்க குப்பை குணத்தை கொண்டு போற்றாதீங்க. உங்க ஆத்துமாவை களி கூறுவதற்கு ஏதுவான காரியங்களை மட்டுமே பேசுங்க, சிந்திங்க, பாருங்க, எண்ணுங்க. நான் ஒன்று சொல்லட்டா, சேட்டை பண்ற ஆட்டுக்கு மெய்ப்பன் உடனே எல்லாம் செய்ய மாட்டான். அந்த ஆடு மெய்ப்பனை விட்டு மட்டும் தாண்டிட்டுன்னு வைங்க, போய் கண்டுபிடிச்சிருவான். ஆனால் குறையோட தான் கொண்டு வருவான், கால் உடைஞ்சிருக்கும், மெய்ப்பன் தோல் மேலே போட்டு கொண்டு வருவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய உடைஞ்சு கிடக்கு. ஃபினான்சியல், உறவு, சமாதானம்,
ஜெபம் ஆசீர்வாதம் உடைஞ்சு கிடக்கு. ஏன்னா எங்கேயும் நான் கீழ்படியலையே, எங்கேயும் நான் மேய்ப்பன் குரலை கேட்காம நான் சுயமா பேசிட்டேன், சுயமா சிந்திச்சுட்டேன். இப்ப தப்பி போனேன், கரடி கடிச்சு போட்டுருச்சு. ஆனா மேய்ப்பன் சொல்றது உன்னை விடல, உன்னை தூக்கி வச்சிருக்கிறேன், உன் காயத்தை கட்ட போகிறார். இந்த மாதம் இந்த நாட்களுக்கு பிறகு சகோதரி, உங்க குடும்பத்துல கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, ஆமேன், உடன்பிறப்புகள் ஐக்கியம் எல்லாவற்றையும் சீர் பொருந்தும்படி தன் வல்லமையை தேவன் அனுப்புகிறார். கலகத்தை உண்டாக்கும் ஆவி, அமளியை உண்டு பண்ணும் ஆவி, சண்டை உண்டு பண்ணும் ஆவி, பிரிவினை உண்டு பண்ணும் ஆவி, கடனை கொண்டு வரும் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, வியாதியை கொண்டு வரும் ஆவி, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மரண தூதன், மரண கட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடையட்டு 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 நிர்மூலமாகட்ടെ. ரீபாபா லாபா தூரா தூடபா கபா சந்துட பௌடபா ரீபந்தனா மாகபா. நான் ஒன்று சொல்றேன், நீங்க எப்பவுமே ஏசப்பாவை பார்த்துடுங்க, ஜெயிச்சுடுவீங்க. கண்ணை மூடுன எனக்கு பேய் தருது பிரதர், சிலுவையை பார். கண்ணை மூடுன எனக்கு பயமா இருக்கு, பயமுள்ள பலமுள்ள ஆவியை பாரு. கண்ணு முன்னாடி இயேசுவை கொண்டு வாங்க. உங்களுக்கு சிந்தனை தப்பா வந்தா ஏசுப்பா 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 ஏசுப்பான்னு சொல்லுங்க. அவர் நாமத்தை சொல்றவங்களுக்கு குறை வராது. நீ உனக்கு அது வருது இது வருது எல்லாம் வருது, போராட்டமா இருக்குங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ற சகோதரி, ஒரு நாளைக்கு எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம் என்று உன் தாய் அறிக்கையிடுகிறது சகோதரி. தாயை சொல்லவே இல்லை. என்னை காலையில் எழும்பி இவ்வளவு நேரத்தில் இயேசுவின் நாமத்தை சொன்னது எவ்வளவு நேரம், இயேசுவின் ரத்தத்தை அறிக்கிட்டது எவ்வளவு பிறகு எப்படி கணவர் மேல ரத்தம் இறங்கும், பிள்ளை மேல ரத்தம் இறங்கும். ஆமென். ஆண்டவர் சொல், நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அப்பா மகிமை இறங்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். கர்த்தர் முதல்ல மெய்ப்பனா இருக்கும் போது உனக்கு பாதுகாப்பு. ஏன்னா அவர் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்றாரு. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், வயது முதிர்ந்தவரா இருக்கலாம், கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம். நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன் தெரியல, புலம்பாத, கவலைப்படாத. கர்த்தர் உத்தரவாதி, கர்த்தர் பொறுப்புள்ளவர், கர்த்தர் போஷிப்பார். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பனா இருக்கும் போது புல் உள்ள இடம், அமர்ந்த தண்ணி. ஆண்டவர் சொல்றார், இனி நீ அலைந்து திரிவது இல்லை, கடினப்படுவது இல்லை, கஷ்டப்படுவது இல்லை, அங்கலாய்ப்பது இல்லை. உங்களுக்கு தேவையானது உங்கள் அருகில் வந்து தேவன் தரப்போகிறார். இரண்டாவது, அதிலேயே ஆண்டவர் சொல்றாரு, இனி போராட்டம் இருக்காது, போராட்டம் இருக்காது. இனி வெள்ளம் போல சத்துரு கொந்தளிக்க மாட்டான், சத்துருவை கொந்தளிக்க விட மாட்டாரு. இனி வியாதி, இனி கடன், இனி பொல்லாப்பு, இனி பிசாசு, இனி மந்திரம் உங்க வாழ்க்கையில தலையெடுத்து ஆடி உன் சமாதானத்தை கெடுக்காதபடி கர்த்தர் அமர பண்ண போகிறார், ஓய பண்ண போகிறார். மூணாவது, ஆத்துமா முக்கியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே ரட்சிப்பை இழந்துடாத, சண்டை போட்டு ரட்சிப்பை இழந்துடாத, மாம்சத்தோட யுத்தம் பண்ணி ரட்சிப்பை இழந்துடாத, ஆண்டவற்றை கேள்வி கேட்டு ரட்சிப்பை இழந்துடாத. எகிப்தியர்கள் மாதிரி, இஸ்ரவேலர்கள் மாதிரி எகிப்தை பற்றி பேசி, பழசை பற்றி பேசி ரட்சிப்பை இழந்துடாத. இழந்துட்டுனா வேஸ்ட். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். அண்ணால் சொன்ன கணவன் 10 மடங்கு எனக்கு ஆத்தும மனவாளனுடைய ஆறுதெல்லாம் வேணும் போனா வருங்க. ஆமென். கர்த்தர் சொன்னா பேசுவேங்கிறாரு. என் உங்க இருதயத்தை அவர் பக்கம் திறந்து அவங்ககிட்ட பேசுவாரு. கூட்டம் முடிஞ்சு போகும்போது கூட யாருக்கிட்டே இருந்து ரொம்ப நேரம் பேசிட்டு போவாதீங்க. ஏசப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணி போய் ஓடிருங்க, ஜெபம் பண்ணி போய் ஓடிருங்க. ஆசீர்வாதத்தை கொண்டு போய் வச்சிரு. நீ சொல்லு, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாரு, என் பின்னாடி வராரு, அவர் கோலும் தடி என்ன ஆற்றி தேற்றி வருது. எனக்கு இந்த மாசம் தாழ்ச்சி இல்லை, இந்த நாளுக்கு பிறகு தாழ்ச்சி இல்லை, தாழ்ச்சி இல்லை. சொல்லி 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 ரீபாபா லாகாபா தூரா தூடாபா காபா சந்தூட பௌடாபா ரீபந்த நாமா காபா லீவா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம். மகிமை இறங்கி வரட்டும். ஓ ரீடாபா தூலா தூடாபா காபா. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.